பெண்களின் கைகளில் இருந்து கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் என்று சொன்னேன். முன்னாடி இருந்து ஒரு பொண்ணு அப்படி கமெண்ட் அடிக்குது, அப்படி கொடுக்குற புஸ்தகமும் சமையல் புஸ்தகமாக இருக்குது யுவரானர்னு. நம்ம எல்லாம் ரீல்ஸுக்கு பழக்கமாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் 10 நிமிஷம் தான். உலகத்தின் மகத்தான சிந்தனையாளரே நம்மகிட்ட வந்து பேசினாலும் 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கங்க ப்ரோ. இங்கே முதலில் 2 விதமான தன்மைகளிலிருந்து விடுபட்டால் மட்டுமே ஒரு பொது மேடைகளில் நல்ல பேச்சாளராக முடியும். பேசுவதற்கு எந்த தலைப்பு கொடுத்தாலும் ஒரு ஈசலை போல் கிளம்பி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பேச்சாளர்கள் பிற மொழிகளில் இல்லை என்றால், உலகத்தில் பேச்சுக்கான மிகப்பெரிய மரியாதையை மிக நீண்ட காலமாக கொண்டிருக்கிற மொழி என்பது நம்முடைய அன்னை தமிழ் மொழி. தமிழ்நாட்டில் நிறைய பேச்சாளர்களுக்கு நான் சொல்கிறேன், நான் ஒரு பேச்சாளனாக இருந்து கொண்டும் சொல்கிறேன், ஒரு பார்வையே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். பேச்சு கலையினுடைய 2வது அமர்வு இனிதே தொடங்குகிறது. இந்த 2வது அமர்வினுடைய ஆளுமை யார் அப்படின்னா, நாடறிந்த நல்ல பேச்சாளர், இசை, கலை, பண்பாடு, கல்வி குறித்து மிக ஆழமாக எழுதக்கூடியவர். சமீபத்தில் வெளிவந்த இவருடைய 3ஆம் பிறை நாவல் இஸ்லாமிய பண்பாட்டு பின்புலத்தில் கடந்த ஒரு நூற்றாண்டில் தமிழ்நாடு அடைந்த மாற்றங்களை பற்றி அழகாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நாவல். முடிந்தால் அனைவரும் வாசியுங்கள். நாவலுடைய பெயர் 3ஆம் பிறை. எழுத்தாளர் மானசீகன் அவர்களை எதை பேசுவது, எப்படி பேசுவது, யாருக்காக பேசுவது என்ற பொருண்மையில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனக்கு தருவாய். என்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதுவீராக்கி அறிவாலை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடலுறுதி தந்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் இறையே, என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். இந்த நிகழ்வை 2 வாரங்களாக மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நூலக துறையினுடைய இயக்குனர், மதிப்பிற்குரிய கவிஞர் மணிசியபுத்திரன் மற்றும் குழுவினருக்கும், இந்த நிகழ்விற்கு என்னோடு வருகை புரிந்திருக்கக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர் என் அன்பிற்கினிய மாணவர் துரை தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், அன்பிற்கினிய தோழி அஞ்சனா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்த தலைமுறையின் நம்பிக்கையூட்டுகிற நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா தட்டலாம். முதலில் உங்களுக்கு நான் மனதில் கைதட்டிக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, இறையன்பு அவர்கள் பேசுகிற போது சரியாக நான் 10:45 நான் வந்துட்டேன். அவர் ஹிட்லர் குறித்து பேசுகிற போது அவர் ஹிட்லர் குறித்து தான் பேசி கொண்டிருந்தார். ஆனால் அது யாருக்கும் பொருந்தும் என்பதை மிகச் சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் சிரித்தீர்கள், கைதட்டினீர்கள். அவர் பேசினது ஹிட்லர் பற்றி தான். அவரால் அதை தாண்டி பேசவும் முடியாது, முன்னாள் ஆட்சி மன்ற தலைவர் அவர்கள். ஆனால் ஹிட்லர் பற்றி ஒருவர் பேசுகிற போது அது இன்னொருவருக்கும் சரியாக எப்படி பொருந்தும் என்று புரிந்து கொள்வதற்கு ஒரு நுட்பம் வேண்டும். அந்த நுட்பம் நிறைந்த அவை இந்த அவை என்பதை நான் அப்போதே உணர்ந்து கொண்டேன். சில அவைகள் தான் அப்படி பேச முடியும். நிறைய பேர் நினைப்பதைப் போல் பேச்சாளர்களுக்கு சமமாக பார்வையாளர்கள் பங்கு கொள்கிற போதுதான் ஒரு மேடை வெற்றிகரமான மேடையாக மாறும். ஒரு அரசியல் தலைவர் ரொம்ப பெருமையோடு மேடையில் கேட்டார், எங்கள் ஆட்சியில்தான் புலி விலை குறைந்திருக்கிறது, இது யாருடைய சாதனைன்னாரு. கீழிருந்து ஒருத்தன் சொன்னா, புளிய மரத்தின் சாதனை இல்லையா? புலி விலை குறைந்திருக்குன்னா புளிய மரத்தின் சாதனை. சில நேரங்களில் ஸ்பான்டனியஸாக மேலே பேச்சாளர் பேசுகிற போது கீழே இருந்து பதில் வரும், சில நுட்பமாகவும் வரும். நான் ஒரு மேடையில் பேசி கொண்டிருந்தேன். தந்தை பெரியார் குறித்த உரை அது. நிறைய பெண்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒரு பெண்கள் கல்லூரியில் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி பேசுகிற போது போகிற போக்கில் சொன்னேன், தந்தை பெரியார் தான் பெண் கல்வி குறித்து சிந்தித்தவர். பெண்களின் கைகளில் இருந்து கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் என்று சொன்னேன். முன்னாடி இருந்து ஒரு பொண்ணு அப்படி கமெண்ட் அடிக்குது, அப்படி கொடுக்குற புஸ்தகமும் சமையல் புஸ்தகமாக இருக்குது யுவரானர்னுச்சு. நீ எவ்வளோ நுட்பமான புரிதல் பாருங்கள்.
இந்த புரிதல் கொண்ட பார்வையாளர்கள் மிகுகிற போதுதான் ஒரு தமிழ்நாட்டினுடைய பேச்சு சூழல் சரியாக அமைய முடியும். எனவே ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு அவை இது. எனக்கு தெரிந்து மனுஷ் மீது எனக்கு இன்னொரு மிகப்பெரிய அவரை பாராட்ட வேண்டும் என்று நான் அடிக்கடி நினைப்பேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டின் எந்த அவைகளிலும் இத்தனை இளைஞர்கள் தமிழ் கேட்பதற்காக, பேச்சுக்களை குறித்தோ எழுத்துக்களை குறித்தோ கேட்பதற்காக அமர்வதில்லை. நரைக்காத உரையரங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது இந்த அரங்கம்தான். இவ்வளவு இளைஞர்கள். நீங்கள் இன்னொன்று, சமகாலத்தில் பேச்சு என்பது மிக முக்கியமான ஒன்றாக எதிர்காலத்தில் மாறப்போகிறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் வயதில் மூத்தவர்களுக்கு தெரியும், அல்லது நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போது டெக்னாலஜி தெரிஞ்சவங்க கம்மியாக இருந்தாங்க, பேசுகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் காலத்திலலாம் நாங்கள் மாணவர்களாக இருக்கிற போது எந்திரிச்சு பேசுனா ஒரு வகுப்பறையில் பேசுவதற்கு ஏராளமான பேர் எழுந்து நிற்பார்கள், பேசுவார்கள். இன்றைக்கு பேசுகிறவர்கள் எழுதுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள், தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் அதிகமாகிவிட்டார்கள் என்றால் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவனுக்கு பேசிக்காக அடிப்படையில் நல்ல தமிழ் பேச தெரிந்தாலே அவன் நட்சத்திர அந்தஸ்தை அடைவான் என்கிற உறுதி எதிர்காலத்தில் நிகழப்போகிறது. நான் விளையாட்டாக சொல்லலை, நான் வெறுமனே இந்த பேச்சுக்களை குறித்த கூட்டத்தில் பேசுவதற்காக உங்களையெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. எதுக்கு ஆள் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக மாறும். எனவே தான் இந்த பேச்சுக்களை என்பது மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பேச்சுக்களை குறித்த ஒரு முக்கியமான நுட்பமான கருத்தரங்கத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் 10 வயதிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். பேச்சு எழுத்து என்கிற 2 துறையிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். 2க்கும் இடையில் ஒரு நுட்பமான வித்தியாசம் உண்டு. நீங்கள் எழுத்து என்பது எங்கோ இருக்கிற யாரோ ஒருவன், எதிர்காலத்தில் இருந்து வரப்போகிற ஒருவன் நம் எழுத்தை படிக்க முடியும். அதனால தான் புவியனைத்தும் புகழ்ந்திட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்தது என்று கம்பீரமாக பாரதி பேசினான். உன் கவிதை புரியலை, வித்தியாசமாக இருக்கு என்று சொன்னவர்களிடம் என் கவிதை உனக்கு புரியாது, புரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஏனென்றால் சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது என்று கம்பீரமாக பேசினான். அது எழுத்தாளன். ஒரு எழுத்தாளனுடைய நூல் 500 ஆண்டுகளுக்கு பிறகு காலத்தில் பின்னால் எவனோ ஒருவன் வாசிப்பதற்காக கூட காத்திருக்கும். 1000 ஆண்டு கடந்து நாம் கம்பனை வாசிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு திருவள்ளுவனுடைய குரலில் ஒரு புதிய பொருள் நமக்கு கிடைக்கிறது. ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஷேக்ஸ்பியரை ஒரு மறுவாசிப்பு செய்யக்கூடிய பார்வை நமக்கு வாய்க்கிறது. பேச்சு அப்படி இல்லை. அது அந்த நிமிடத்தில் எவ்வளோ பெரிய அறிஞனாக இருந்தாலும் ஒரு சபைக்கு வருகிற போது ஒரு பேச்சாளன் அந்த பார்வையாளர்களுக்காக பேசத் தொடங்க வேண்டும். டால்ஸ்டாய் வாழ்க்கையில் ஒரு கதை உண்டு. நிஜமாக நடந்துச்சா அடிச்சு விட்டாங்களான்னு தெரியல. நான் அடிச்சு விடுற கதைகளில் இந்த உலகத்தில் நிறைய ஆபத்தான கதைகள் நிறைய அடிச்சு விடுவான். ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போயிருக்கிற போது அங்கே ஒரு வழிபாட்டு தலத்தின் அழைப்பு கேட்டதுன்னு ஒருத்தன் அடிச்சு விடுவான். இவன் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டு போய் இறக்கி விட்ட மாதிரி. இன்னும் சில பேர் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் தலைவர் ஒருவரை திருட்டு ரயிலில் ஏறி வந்தார்னு நாக்கூசாமல் பேசுவான். அவர் அன்றைக்கு வசனத்திற்காக 1 லட்சம் ரூபாய் வாங்கிய தலைவர். அவன் பாட்டு கூசா. அப்புறம் தஞ்சாவூர் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது, இவன் தான் கட்டினவன். தஞ்சாவூர் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது, இதை விட பயங்கரமானதெல்லாம் பண்ணுவான். அந்த திருநள்ளாறு தாண்டுனா சேட்டலைட்டே அங்கே இதை ஜாம் ஆகிடும். அது ஏதோ ஒரு நம்ம செல்ஃபோனுக்கெலாம் ஒரு ஜாமர் வச்சுருக்கிற மாதிரி திருநள்ளாறில் ஏதோ ஜாமர் இருக்கிற மாதிரி இவன் நம்ம எந்த தகவல்களும் இல்லாமல் அடிச்சு விடுவான். இது இந்த மாதிரி நிறைய உருட்டுக்கள் உண்டு வரலாற்றில். நம்ம கல்லறையில் ஜி.இ. போப் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுத சொன்னார். நம்ம எல்லாரும் மேடையில் பேசிக்கிட்டே இருப்போம். மீப்பா சோமு என்பவர் உலகத்தை சுற்றிவிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஜி.இ. போப்பினுடைய கல்லறைக்கு சென்றுவிட்டு அப்படி எழுதப்படவே இல்லை, அது இங்கு தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய பொய் என்பதை சொன்ன பிறகும் இன்றைக்கும் கூட நம்மில் பல பேர் ஜி.இ. போப் தன்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுத சொன்னார்னு நரம்பு புடைக்க ஆவேசமாக பேசுவோம். ஜி.இ. போப்புக்கு பெருமை தரக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனால் பொய்யான விஷயத்தின் மூலமாக ஒருவரை பெருமைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த கதை ஆபத்தில்லாத கதை. நான் சில புத்தகங்களிலும் படித்திருக்கிறேன். டால்ஸ்டாய் ஒரு நாள், டால்ஸ்டாய் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா?
நாவல் என்கிற வடிவத்தில் இன்னும் உலகத்தில் அவரால் தன்னை மிஞ்ச முடியாத ஒரு சாதனையாளர் ஒருவர் உண்டென்றால் அவர் ரஷ்யாவில் பிறந்த லியோ டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் ஒரு நாள் ஒரு கடற்கரைக்கு போகிறார். அங்கே ஒரு சின்ன பையன் விளாண்டுட்டு இருக்கான். அவனுக்கு இவர் யாருன்னு தெரியாது. இவருக்கு ஒரு சின்ன பையன் கூட கொஞ்சம் பேசுவோமேன்னு டால்ஸ்டாய் அந்த பையனை கூப்பிட்றார். தம்பி இங்கே வான்னா வந்தான். 2 பேரும் அவனோடு சேர்ந்து இவரும் கடற்கரையில் விளையாட ஆரம்பித்தார். தண்ணீரை அள்ளி அவன் மேல் வீசினார், அவன் இவர் மேல் வீசினான். அவன் கைகளை குலுக்கினார். அவனை மாதிரி அவன் மணல் அப்படி கால்கள் புதைய ஓடினான். இவரும் கூட சேர்ந்து ஓடினார். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. தூரத்தில் பெற்றோர்கள் இருந்தார்கள். அவன் கிளம்பிட்டான். போகிற போது அவங்க யாருன்னு பார்க்கல. பையங்க தான் விளாண்டிட்டு இருக்கான்னு நிம்மதியாக உட்காந்துருக்காங்க. போன உடனே இவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு. இந்த பையன் இவ்வளோ நேரமாக நம்ம கூட விளாண்டுட்டு இருக்கான், டால்ஸ்டாயோட தான் விளையாடுனா அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டார். டால்ஸ்டாய் வந்தான். நீ போய் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் நான் வந்து டால்ஸ்டாயோட 1/2 மணி நேரம் விளையாடினேன்னு சொல்லு. எப்படி சொல்லுவேன்? டால்ஸ்டாயோட 1/2 மணி நேரம் விளையாடினேன்னு சொல்லு. உடனே சரின்ட்டு போயிட்டான். போனவன் அப்படி திரும்பி டால்ஸ்டாயை பார்த்தான். நீயும் வீட்டுக்கு போய் உங்கள் அப்பா அம்மாட்ட பீட்டரோட 1/2 மணி நேரம் விளையாடினேன்னு சொல்லு. நல்லா தட்டுறவங்க கைதட்டுதல் ஒரு பேச்சாளனுக்கு உற்சாகம், இன்னொன்று நாங்கள் கவனிக்கிறோம் என்பதற்கான அடையாளம். பல நேரங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க நம்முடைய இறை என்பவர்கள் அழகாக குறிப்பிட்டார்கள். இந்த கவனம் என்கிற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 40 நிமிஷம் வந்து ஸ்கூலில் ஏன் பீரியட் இருக்குது? எதற்காக 40 நிமிடம் வைத்திருக்கிறார்கள் என்றால் உளவியல் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஒரே விஷயத்தை தொடர்ந்து கவனிக்கிற போது 40 நிமிடங்களால் நம்முடைய மூளையால் கவனிக்க முடியும். எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் 41வது நிமிஷத்தில் ஒரு சோறு வரும். அவர் பேசினார்னா முடிச்சா நல்லா இருக்குமே. சில பேர் அதுக்காக கைதட்டுவான், சில பேர் அவரையே பாவமாக பார்ப்பான். சில தொகுப்பாளர்கள் எனக்கு பரிதாபமாக இருக்கும், நேர்த்திக்கடன் சுற்றுற மாதிரி அந்த பேச்சாளரை சுற்றி வருவாங்க. சில பேர் அந்த மாதிரி கைதட்டுறதை தனக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் பேசுகிற ஆள் உண்டு. இந்த 40 நிமிடம் என்ன கணக்குன்னா, உங்களுடைய மூளை ஒரே விஷயத்தை 40வது நிமிடம் கேட்கிற போது சோர்வடைந்து விடுகிறது. அதனால தான் அடுத்த பீரியடில் வேறு தமிழ் கற்றுக்கொண்டிருந்தால் அடுத்து மேத்ஸு, அடுத்து இங்கிலீஷு, அடுத்து சயின்ஸு, இந்த மாதிரி வர்றது. ஆனால் இப்போது ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் 10 நிமிடங்களில் மூளை சோர்வடைந்து விடுகிறது. நம்ம எல்லாம் ரீல்ஸுக்கு பழக்கமாக இருக்கோம். எந்த விஷயமா இருந்தாலும் 10 நிமிஷம்தான். உலகத்தின் மகத்தான சிந்தனையாளரே நம்மகிட்ட வந்து பேசினாலும் 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கங்க ப்ரோ, அதுக்கு மேலே வண்டி தாங்காது ப்ரோ என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். நீங்கள் ஒரு பேச்சாளன் வந்து மிக நுட்பமாக அவையை அறிந்து கவனித்து பேச வேண்டும். அவன் டால்ஸ்டாயாகவே இருந்தாலும் ஒரு குழந்தையிடம் பேசுகிற போது குழந்தை மனநிலைக்கு வந்தால்தான் டால்ஸ்டாயே வெற்றி பெற முடியும் என்றால், பேச்சு என்பது ஒரு நிகழ்த்துக்கலை. அது அரங்கத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களை வரவழைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எழுத்தாளனாக பேச்சாளனாக 2 துறைகளிலும் இயங்குகிற ஒருவன் இதை புரிந்ததால் தான் நான் வெற்றிகரமாக பேச்சாளனாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நிறைய எழுத்தாளர்களுக்கு தமிழ்நாட்டில் பேச வராது. இன்னொன்று, ஒரு பேச்சாளன் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சபை பல்வேறு எண்ண வரிசைகளில் வரும். சில பேர் பிளாங்காக வந்திருப்பான், சில பேருக்கு பஸ்ஸு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு இடத்துல இருக்கும், அந்த 1/2 மணி நேரத்துக்கு இங்கே உட்காந்துட்டு போகலான்னு வந்திருப்பான். சில பேர் கூப்பிட்டாங்களே கல்யாண வீடு மாதிரி வந்துட்டு போகிறாள்லாம் உண்டு தமிழ்நாட்டில். யாராவது ஒருத்தர் வந்தார்னா அவருடைய கையை பிடிச்சி, அந்த அமைப்பாளர் கையை ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிட்டு கிளம்பிடுவார் அவர் அங்கே உட்காந்துட்டு. இத்தனை மனநிலையோடு வந்தவர்களை தன்னுடைய அலைவரிசைக்கு கொண்டு வரக்கூடிய பேச்சாளர் தான் மிகச்சிறந்த பேச்சாளர். இப்போ நீங்கள் சிலப்பதிகாரத்தில் 1000 விஷயம் இருக்குது. நான் சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன். ஒரு மாமனார் சிலப்பதிகாரத்து கதையை சொல்லியிருக்கார். ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறவர், அவர் மகளுக்கு 50 பவுன் நகை போட்டிருக்காரு, மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாட்செல்லாம் போட்டிருக்காரு. இந்த 50 பவுன் நகையை மகளுக்கு போட்டிருக்கக்கூடிய மாமனார் கல்யாணம் முடிஞ்சு மேடையை விட்டு கீழே இறங்கினவுடனே மருமகன்ட்ட சிலப்பதிகார கதையை சொல்கிறாரு. அவர் ஆங்கில அவர் ஆரம்பிக்கிறாரு, கிளை முறிந்தது போல் கோவலன் தலை முறிந்து விழுந்தது. இல்லையா? கோவலன் செத்து போனா. கிளை முறிந்தது போல் கோவலன் தலை முறிந்து விழுந்தது. கண்ணகியோ விண்ணுலகம் போனாள். மேலே போயிட்டா. ஒரு முளையை திருகி மதுரையை எரித்து விட்டு பிறகு வந்து மேலே போயிட்டா. மாதவியோ மகளோடு சன்னியாசி ஆனாள், மணிமேகலையோடு. மீண்டும் சொல்கிறார், கிளை முறிந்தது போல் கோவலன் தலை முறிந்து விழுந்தது.
கண்ணகியோ விண்ணுலகம் போனால், மாதவியோ மகளோடு சந்நியாசியானால். நெடுமரம் சாய்ந்தது போல் பாண்டிய மன்னன் திடுமென சாய்ந்தான். யானோ அரசன் யானே கல்வன்னு செத்து போனான். கூட இருந்த கோப்பெருந்தேவியும் செத்து போனாள். சொல்லி முடிச்சுட்டு மாமனார் சொல்லியிருக்கார் மருமகன்ட்ட, இத்தனையும் எதனால் மருமகனே? மனைவியின் நகையை விற்றதால் தானே. நீங்கள் சிலப்பதிகாரத்தை எப்படி தான் ஏரியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் பாருங்க. இங்கே அவர் சொன்னது சிலப்பதிகாரம் தான் சொல்லியிருக்காரு, சிலப்பதிகார கதையைத்தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீ இந்த நகையை வித்துறக்கூடாது, நீ இந்த நகையை அடகு வச்சிடக்கூடாது, என் மகளுடைய நகை பத்திரம் என்பதற்காக சிலப்பதிகாரத்தை எடுத்து வருகிற உத்தி தான் ஒரு பேச்சாளன் சபையை தன்னுடைய கருத்துக்கு முழுமையாக கொண்டு வருவது. இந்த சிலப்பதிகாரத்துக்காக கைதட்டலாம்ல. சரி, பேச்சுக்கு எது அடிப்படையான விஷயங்கள்? நீங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் பேச்சு வேற வேற மாதிரி இருக்கு. நீங்கள் முதலில் 2 விதமான தன்மைகளிலிருந்து விடுபட்டால் மட்டுமே ஒரு பொது மேடைகளில் நல்ல பேச்சாளராக முடியும். ஒன்று, நம்ம பேச்சு போட்டி ஸ்டைல் ஒன்று கற்று வச்சுருப்போம். இப்போ அந்த பொண்ணு அனௌன்ஸ் பண்ண உடனே பின்னாடி இருந்து சத்தம், தூய தமிழில் தான் பேசணுமா? அது ஒரு பெரிய நிபந்தனை. ஆனால் 2 நிமிஷத்தில் பேசுகிற போது தூய தமிழில் தான் பேசணும். அதுக்காக பேச்சு முழுவதும் 1 மணி நேரமும் தமிழே வரக்கூடாதுன்னா யாராலையுமே பேச, தமிழ் இல்லாத பிறமொழி சொற்கள் ஒரு சொல் கூட வரக்கூடாதுன்னா யாராலையும் பேச முடியாது. ஆனால் 2 நிமிடம் கூட தூய தமிழில் பேசலைன்னா அப்புறம் நம்ம பேச்சுக்கலையின் மீது என்ன ஆர்வம் கொண்டு இருக்கிறோம்? முதல் விஷயம், அந்த பேச்சு போட்டியில் பேசுகிற போது ஒரு மாதிரி பேசுவோம். இப்போ எங்கள் காலத்திலலாம் பேச்சு போட்டியில் பேசுகிற போது அடுக்கு மொழியில் பேசுவாங்க. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. 1930-40களில் அண்ணா உருவாக்கிய அடுக்குமொழி கலை 2000 வரை உயிரோடு இருந்தது பேச்சு போட்டியில். இப்போ தான் அதுக்கு பதிலாக பஞ்ச் டைலாக் வந்துடுச்சு. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கூட ஒரு ப்ரோ சேர்த்துக்கிறான். பஞ்ச் டைலாகே சொல்லிட்டு இது பஞ்ச் டைலாக் இல்லை நெஞ்சு டைலாக்னு சொல்கிற ஆள்லாம் உண்டு. அப்போ நீங்கள் இன்றைக்கி அது வந்துருச்சு. ஆனால் 2000 வரை பேச்சில் அடுக்குமொழி என்பது மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது. சில பேர் சம்பந்தம் இல்லாமலாம் பேசுவான். மரத்தில் இருக்கிறது நுங்கு, கடலில் இருக்கிறது சங்கு, அடுப்பில் இருக்கிறது கங்கு, கீழேருந்து ஒருத்தன் சொல்லுவான் நீ தூக்குல போய் தொங்கு. நீங்கள் அடுக்குமொழி பேசலாம். அண்ணா அர்த்தம் இல்லாமல் அடுக்குமொழியை பயன்படுத்த மாட்டார். நீங்கள் அண்ணாவினுடைய புகழ்பெற்ற அடுக்குமொழிக்கான உதாரணத்தை அவர் எப்படி சொன்னார் என்பதை நான் அந்த செய்தியில் படித்திருக்கிறேன். அண்ணா கடற்கரைக்கு போகிறார். அது இதை போன்ற வெயில் காலம், தேர்தல் நேரம், எல்லா கூட்டம் காத்திருக்கிறது. அண்ணா ஆரம்பிக்கிறார். அந்த மாதத்திலிருந்து தொடங்குறார். மாதமோ சித்திரை, மணியோ 10:30, டயத்தை பார்க்குறாரு. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் முன்ன. சில பேர் முன் வரிசையில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். அந்த ஆள் பின் வரிசைக்காக போகிறது நல்லது. சில பேர் முன் வரிசையில் என்ன செல்ஃபோனை சொல்லிக்கிட்டு ஒரே அறுவடா மாப்பிள்ளன்னு ஆரம்பிப்பான். அது மாதிரி அவன் தூங்கி விழுகிறான். மாதமோ சித்திரை, மணியோ 10:30, தம்பி உன்னை தழுவுதோ நித்திரை. தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு. மறக்காது எமக்கிடுவீர் முத்திரை, பேசும் இடம் கடற்கரை, பேசுவது அண்ணாதுரை. இந்த 6க்கும் ஒரு தொடர்பு இருக்கா? இயைபு தொடையில் எழுதப்படுவதெல்லாம் நல்ல உரை கிடையாது, நல்ல கவிதை கிடையாது. ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்க வேண்டும். இப்போ எழுதுறவன் சம்பந்தமே இல்லை. இந்த அடுக்குமொழியில் மேடைக்காக சொற்பொழிவுக்காக பேசுவது என்பது 2000 வரை இந்த அடுக்குமொழி சார்ந்த ஒரு விஷயம் இருந்தது. இப்போ என்னன்னா, நெட்டை பார்த்துட்டு அவ்வளோ பேரும் பேச வந்துடுறாங்க. பாரதியார்னு தலைப்பு கொடுக்கட்டும், 20 பேர் பேசினாலும் 20 பேர் தான். அதுதான் பாரதியார் செல்லம்மாவே கல்யாணம் முடித்தார். 1882 பிறந்தார். 1921 செத்து போனார். சகுந்தலை என்று அவருக்கு மகள்கள் பெண் மகள்கள் உண்டு. அப்பா பேர் இன்னது, அம்மா சின்னசாமி ஐயர் அப்பா பேர், அம்மா பேர் லக்ஷ்மி அம்மாள். இதா பாரதியார்? நான் தெரியாமல் கேட்குறேன். மனுஷிய புத்திரனை பற்றி 10 வார்த்தைகளில் ஏதாவது சொல்லுன்னா, மனுஷ் ட்ரெண்டியாக உடை அணிவார். மனுஷை பார்ப்பதற்கு தினந்தோறும் ஒரு 10 பெண்களாவது குறைந்தபட்சம் வருவார்கள். அதில் 4 பெண்களாவது அவருடன் நெருக்கமாக செல்ஃபி எடுத்துக்கொள்வார்கள். 2 பெண்கள் குறித்தாவது மனுஷ் அன்று மாலைக்குள் ஒரு கடிதம் எழுதுவார்னா அதுவா மனுஷிய புத்திரன்? நீ யோசிச்சு பாருங்க. சுப்பிரமணிய பாரதியார் என்பது எட்டயபுரத்தில் பிறந்ததால் அவர் சுப்பிரமணிய பாரதியார் இல்லை, பாரதியாருடைய கவிதைகள் தான் பாரதியார். ஆனால் நம்ம கூகுளில் இருக்கிற தகவலை இனிமேல் தயவு செஞ்சு இந்த ஞாபகத்தை வச்சுக்கோங்க. எந்த எழுத்தாளரையும் அவர் பொண்டாட்டி யார், அல்லது ஒரு மனைவி தான் இருந்ததா, அல்லது எந்த குழந்தைகள் எந்த பெரியாஸ்பத்திரியில் பிறந்தார்கள், அவர்களுக்கு எப்போது நாக்கில் தேன் தொட்டு பெயர் வைத்தார்கள், அவர் திருமணத்தின் போது எவ்வளவு நீளத்தில் மாலை போட்டிருந்தார், இவை தேவையே கிடையாது. ஒரு எழுத்தாளன் என்பது அவன் எழுதிய புத்தகம், அவன் வாழ்க்கையில் பின்பற்றிய கொள்கை.
இந்த நெட்டை பார்த்து பேசுறது இன்றைக்கு இருக்கக்கூடிய, போன தலைமுறையில் எப்படி அடுக்குமொழி இருந்ததோ அதை போல நெட்டை பார்த்து பேசக்கூடிய தலைமுறை. இதிலிருந்து விடுபடுங்க. முதல்ல எதிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்களோ அப்போதுதான் புதிதாக ஒன்றுக்குள் நீங்கள் நுழைந்து அதில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாற முடியும். அப்புறம் தமிழ்நாடு முழுக்க இந்த யூடியூபுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கான். இந்த யூடியூபர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஜென்ரலான ஒரு ஸ்டைல், அது அவங்களுக்கு ஓகே. ஏன் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத எங்கோ இருக்கிற பார்வையாளர்களுக்காக அவர்கள் கேமராவை பார்த்து பேசுகிறார்கள். அந்த பார்வையாளர் முன்னாடி கிடையாது. அவன் வீட்டில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு தலகாணியில் படுத்து ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி செல்ஃபோனில் பார்க்க போகிறான் அந்த பேச்சை. அவன் தான் கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இடையில் கொஞ்ச நேரம் செல்ஃபோன் எடுத்து பார்க்க போகிறான் இந்த பேச்சை. எங்கோ இருக்கிற, தொலைதூரத்தில் இருக்கிற, கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருவனுக்காக அவர்கள் உருவாக்கி கொண்ட அந்த பாணியில் நீங்கள் பொது மேடைகளில் பேச முடியாது. இங்கே கருத்தரங்கம் வேறு, பட்டிமன்றம் வேறு, பயிலரங்கம் வேறு, உரையரங்கம் என்பது வேறு. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான வடிவம் இருக்குது. நீங்கள் லாங்குவேஜுன்னு இருக்குல்ல, ஆங்கிலத்தில் லாங்குவேஜுங்கிறோம், லத்தீனில் லிங்குவோங்கிறோம், ஒவ்வொரு மொழியிலையும் சமஸ்கிருதத்தில் பாஸாங்கிறான், உருதுல கபான் அப்படிங்கிறான். தமிழ் மட்டும்தான் மொழி என்று சொல்கிறது. மொழின்னா பேசுன்னு அர்த்தம். உலகத்தில் தன்னுடைய அடிப்படை வார்த்தையே பேசு என்று சொல்லக்கூடிய உலகத்தின் ஒரே மொழி நம்ம அன்னை தமிழ் மொழி தான். நிறைய பேர் சொல்கிறான் 2000 ஆண்டுகளாக இங்கு பேச்சுக்கான மரியாதை இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது 2000 ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த பட்டிமன்றம்னு ஒன்று இருக்குல்ல, எந்த மொழியிலேயே அது இருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று மணிமேகலை சொல்கிறது. சிலப்பதிகாரத்தில் பட்டிமன்றம் குறித்த செய்தி இருக்கிறது. சீதையை ராவணனை தூக்கிட்டு போயிட்டான். ராமனும் லக்குவணனும் தேடுகிறார்கள். அப்படி தேடுகிற போது எந்தெந்த இடத்திலெல்லாம் தேடினார்கள் என்று சொல்லுகிற கம்பர் பட்டிமண்டபங்களில் சீதை இருக்கிறாளா என்று தேடினால்னு ஒரு செய்தி வருது. அப்போ இத்தனை வருஷமாக பட்டிமண்டபம் இருக்குது. ஆனால் அந்த பட்டிமண்டபத்தில் இப்போ இருக்கிற மாதிரி தாயா தாரமா, பொண்டாட்டியா கொழுந்தியாவா, இந்த மாதிரி இந்த அறிவுபூர்வமான தலைப்புகள்லாம் போடலை. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று மணிமேகலை சொல்லுகிறது. அப்போ 2000 வருஷமாக இருக்குது. நீயா நானா அவனுடைய இயக்குனர் ஆண்டனியினுடைய நெருங்கிய நண்பர். ஆண்டனி ஒரு தடவை தனி உரையாடல் நானும் அவரும் ஒரு உணவு விடுதியில் சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது சொன்னார், நீயா நானாவை, ஸ்டார் குரூப்ங்கிறது வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, எல்லா மாநிலத்திலையும் எல்லா மொழிகள்லையும் நீயா நானாவை நடத்தணுங்கிறதுக்காக தெலுங்கு, கன்னடத்தில், மலையாளத்திலாம் தொடங்கியிருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் ஒரு 2-3 ஷோவுக்கு மேலே நடத்தலை. ஏன்னா பேசுவதற்கு எந்த தலைப்பு கொடுத்தாலும் ஒரு ஈசலை போல் கிளம்பி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பேச்சாளர்கள் பிற மொழிகளில் இல்லை என்றால் உலகத்தில் பேச்சுக்கான மிகப்பெரிய மரியாதையை மிக நீண்ட காலமாக கொண்டிருக்கிற மொழி என்பது நம்முடைய அன்னை தமிழ் மொழி. சரி, என்ன சார் வேணும் பேசுறதுக்கு? நீங்கள் ஒருத்தர், இப்போ நான் பேசுகிறத வச்சு நீங்கள் பேச்சாளர் ஆக முடியாது. நீங்கள் குறிப்பெடுப்பதால் பேச்சாளர் ஆக முடியாது. அக்கா குறிப்பெடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்புறம் நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? என் பேச்சு எடுக்க வேணாம், மற்ற பேச்சை எடுத்துக்கங்க. இந்த குறிப்பு என்பது நீங்கள் குறிப்பெடுத்துட்டாப்புல பேச்சாளர் ஆக முடியாது. ஆனால் குறிப்பு தேவையானா தேவை. அப்போ நான் ஏன் பேசணும்? நான் பேசுவதால் நீங்கள் பேச்சாளர் ஆக முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் ஏன் பேசணும்? நான் பேசுகிற ஏதோ ஒரு நொடியில் யாரோ ஒருவரின் மனக்கதவு திறக்கும். கெமிஸ்ட்ரி லேபில் எல்லாம் நின்றுப்பீங்க, ரொம்ப கஷ்டம் அது. அந்த ஒரு ஸ்மெல், வித்தியாசமாக ஒரு ஸ்மெல் அடிக்கும். அங்கே எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், அந்த கெமிஸ்ட்ரி வாத்தியாருக்கெல்லாம் எப்படி ஒரு 40 நாளாவது குறைஞ்சிருப்பார் இதை மோந்து பார்த்து சும்மா விளையாட்டுக்கு. அதில் 17 சொட்டு அல்லது 18 சொட்டு 19 சொட்டு வரை அது அதே நிறத்தில் இருக்கும். 20வது சொட்டில் நிறம் மாறும், அல்லது 18வது சொட்டில் நிறம் மாறும், அல்லது 21வது சொட்டில் நிறம் மாறும். எந்த சொட்டில் எப்போது அது நிறம் மாறுவது என்பது தெரியாதோ, எந்த வார்த்தையில் எப்போது உங்கள் அகக்கதவு திறக்கும் என்பதும் தெரியாது. நான் இந்த பயிலரங்கின் முதன்மை நோக்கமாக கருதுவது உங்கள் அகக்கதவை திறப்பது தான். அதுக்கு நான் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுப்பேன். அதிலிருந்து நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, எதன் வழியாக உங்கள் பாதையை உருவாக்கி கொள்ள வேண்டுமோ அது உங்களுடைய பாதை. தமிழ்நாட்டில் எந்த பேச்சாளரும் பிரபலமான சிறந்த பேச்சாளருக்கும் இன்னொருவருடைய பாணி இருக்காது.
எது சரி எது தப்புன்னு கிடையாது, ஒவ்வொன்றும் சிறந்தது. அதே மாதிரி குரல் வளம் முக்கியம்தான். ஆனால் குரல் வளம் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பேச்சாளர்களாக்கி இருக்கிறார். மனுஷ் இருக்காரு, மனுஷ் மேடையில் பேசுவதற்கான குரல் கிடையாது அவருக்கு. அது ஒரு அந்தரங்கமான குரல். அது இந்த ஃபோனில் வந்து லவ்வர்கிட்ட பேசுவான்ல சில பேர், நல்லா இருக்கியா, அதுக்குன்னு ஒரு தனி வாய்ஸ் வச்சுருப்பான், அந்த வாய்ஸு. ஆனால் அந்த குரல் இன்றைக்கு இளைஞர்களை கவர்கிற குரலாக ஒரு கவிஞராக இருந்து பேச்சாளராகவும் மனுஷ் உருமாறி இருக்கிறார். பெரியார்தாசன் ஒரு பேச்சாளர் தெரியுமா உங்களுக்கு? பெரியவர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு. இறந்துட்டார். திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கார். கருத்தம்மா படத்தில் பெரியார்தாசன் அந்த தந்தை கதாபாத்திரத்தில் வருவார். தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர். மணிக்கணக்காக எந்த குறிப்பும் இல்லாமல் பேசுவார். இந்த பெரியார்தாசனுக்கு ஒரு பேச்சாளருக்குரிய குரல் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு திக்குவாய். ஒரு திக்குகிற வாயை உடைய ஒருவர் கூட அவர் நினைத்தால் பேச்சாளராக மன முடியும். என்ன, அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அவர் உருவாக்கிடுவார். ஆனால் சில அடிப்படை விதிகள் உண்டு. ஒரு பேச்சாளன் சொற்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சொல் நிறைய இறையன்பு அவர்கள் உங்களிடத்தில் சொன்னார்கள். சொற்களின் வளம் அதிகமாக இருப்பது என்பது வேறு, ஒரு சொல்லை எப்படி சரியாக பயன்படுத்துதல் என்பது வேறு. இப்போ நீங்கள் தமிழில் ஒரு தமிழ் செம்மொழிங்க, அதனால் இதில் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் மிக நுணுக்கமான பொருள் வேறுபாடுகளை கொண்டிருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் சாதாரணமாக, நான் உன்னை காதலிக்கிறேன், இது வெறும் ஸ்டேட்மெண்ட்டு. கொஞ்சம் அப்படி ஒரு ஏகாரம் மட்டும் போடுங்க, நானே உன்னை காதலிக்கிறேன். என்ன அர்த்தம்? நான் ரொம்ப பெரிய ஆள், நீ எனக்கு தகுதியானவள் இல்லை, ஆனாலும் நானே உன்னை காதலிக்கிறேன். கொஞ்சம் மாற்றி, நான் கூட உன்னை காதலிக்கிறேன். நான் ரொம்ப சாதாரணமான ஆள், நீ பெரிய பேரழகி, அறிவாளி, கிடைப்பதற்கு அரியவள், நான் கூட உன்னை காதலிக்கிறேன். மாறிச்சா? அடுத்து, நானும் உன்னை காதலிக்கிறேன். இன்ஸ்டா பிரபலம், ஏற்கனவே 50 பேர் இருக்கான், நான் 51வது ஆள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சின்ன சின்ன மாற்றம் தான், பொருள் மொத்தமாக மாறிவிடும். இந்த தெளிவு பேச்சாளர்களுக்கு இருக்க வேண்டும். பல பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மேடைகளில் அல்லது நேர்காணல் செய்கிற போது அதிகம் பேசாமல் அடக்கி வாசிப்பதற்கான காரணம், நாம் பேசுகிற இந்த பொருள் தவறாக புரிந்து கொள்ளப்படுமோங்கிறது தான். கரிக்கடை பாயின்னு ஒத்த மேட்டரை சொல்லி ஏஆர்ரஹ்மான் அடி வாங்கிட்டு இருக்காரு இல்லையா? கட்டுங்கிறதுக்கு திரும்ப சொன்னது. இந்த ஒத்த மேட்ரு இன்னைக்கு வைரல் ஆயிடுச்சு. பிரபலங்கள் இன்னும் கூடுதல் கவனமாக பேச வேண்டும். ஏனென்றால் சொல் என்பது வெறும் சொல் கிடையாது. ரசிகமணி டி.கே. சிவசிதம்பரம் ரசிகமணின்னு ஒரு மிக அற்புதமான தமிழறிஞர் உண்டு. அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்ததாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். மகளுக்கு கடிதம் எழுதுகிறார். அவரால் எழுத முடியும், அவர் நன்றாக தமிழ் தெரிந்தவர், இருந்தாலும் வயதானவர் என்பதால் வேலைக்காரனை விட்டு எழுத சொல்கிறார். அவனுக்கும் தமிழ் தெரியும். இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் நல்லா இருக்கியா, மருமகன் நல்லா இருக்காரா, மகன் நல்லா இருக்கா, வீட்டில் உங்களுடைய அந்த மாடுலாம் கண்ணு போட்டாதா சொன்னியே, கண்ணு போட்டுருச்சா, தொழிலெலாம் எப்படி இருக்குது, மாமியார்காரி உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறா, புதுசாக பிறந்த குழந்தை எப்படி இருக்குது, இப்படி வரிசையாக சொல்ல, கிணத்துல தண்ணி ஊறிடுச்சா, எல்லாம் சொல்கிறாரு. அவன் எழுதுகிற போது என்ன பண்ணிட்டான், ஒவ்வொன்றா எழுதிட்டு வந்தவன் வாசித்து காட்டுறான். அதில் கிணற்றில் தண்ணீர் நன்றாக ஊறுகிறது, அதுக்கு அடுத்த வார்த்தை குழந்தை தவள ஆரம்பித்து விட்டால். டே நிப்பாட்டான்ட்டார். என்னன்னா இவ்வளவு மடத்தனமாடவா எழுதி வச்சிருக்க, ஏன்னா கிணத்துக்கு பக்கத்தில் குழந்தை விட்டியடா. இவரே எழுத்துங்க. சொற்களில் புழங்குகிறவன் சொல்லை வெறும் சொல்லாக காண்பதில்லை. அதனால தான் பைபிள் சொல்கிறது, ஆதியில் சொல் இருந்தது என்று சொல்கிறது. மனிதன் உருவாவதற்கு முன்னால், விலங்குகள் பிறப்பதற்கு முன்னால், தாவரங்கள் பிறப்பதற்கு முன்னால், அமீபா கிளாமிடோமோனஸ் பிறப்பதற்கு முன்னால், பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் சொல்தான் முதலில் இருந்தது என்று பைபிள் சொல்கிறது. சொல்லை எவ்வளவு கவனமாக பயன்படுத்தணும். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து கலைஞர் அரசியல்வாதிகளில் மிக கெட்டிக்காரர் அந்த சொல்லை பயன்படுத்துவது. ஒரு தடவை அவர் போகிற போக்கில் சொல்லிட்டார். ராமர் பாலம் குறித்த ஒரு விஷயம் அப்போது பரபரப்பாக இருந்த விஷயம். கலைஞர் சொல்லிட்டாரு, ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்ததாகவும் அவர் பாலம் கட்டியதாகவும் எனக்கு தெரிந்து தகவல் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டார். இது சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம். அப்போ கலைஞர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். வட இந்தியாவில் ஒரு சாமியார் கொந்தளிச்சிட்டார். நான் கலைஞரின் தலையை எவன் சீவுகிறானோ அப்படி சீவுகிறவனுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் பரிசு தருகிறேன்னு அறிவிச்சிட்டார். இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது.
ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சரை கூட ஒரு சாமியார் சர்வசாதாரணமாக தலையை சீவிடலான்னு மிரட்ட முடியும் இந்தியாவில். இவர் சிஎம், அவர் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு ஆன்மீகவாதி. ஆனால் அவர் சொல்கிறாரு, கலைஞரின் தலையை அவன் சீவுறானோ அவனுக்கு 1 லட்சம் ரூபா பரிசு. கலைஞர் ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறார். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற போது ஒருவர் கேட்கிறார், இந்த மாதிரி உங்கள் தலையை சீவ போகிறதா வடக்க ஒரு சாமியார் அறிவிச்சிருக்காரே, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீ யோசிச்சு பாருங்க, கலைஞருக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இது. யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும். ஏன்னா ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சரை தலையை சீவீர்வின்னு ஒரு சாமியார் வடக்கிருந்து ரொம்ப அலட்சியமாக சொல்லுகிறார். கலைஞர் சொன்னார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னாரு. சொல்லிட்டு சொன்னார், என் தலையை நான் சீவியே பல வருடங்கள் ஆகிறது. அவருக்கு தெரியும், தலை வழுக்க உங்களுக்கு தெரியும். கூட்டத்தை கூட்டுவதில் கூட்டியதோர் கூட்டத்தின் நாட்டத்தை நாட்டுவதில் நற்கலைஞன் நீ இல்லையோ, அந்த சிரிப்பளவோ ஆலையெல்லாம் கூட்டி வரும், அந்த சிறுமீசை அப்படியே சிறைப்படுத்தும், சந்திரனை போன்று தகதகவென்று ஒளிரும் அந்த வழுக்கையில் தான் அரசியலே உருவாகும்னு கண்ணதாசன் கலைஞரின் வழுக்கையை சொன்னார். என் தலையை நான் சீவியே பல மாசம் ஆகுது, சீவிரவன் சீவட்டும்னார். நீங்கள் சொல்லை பயன்படுத்துகிற போது ஒரு பேச்சாளன் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஒரு பேச்சாளனுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கணும். இது ரொம்ப நுட்பமான விஷயம். நான் கடந்து பேசப்படுவதுதான் சிறந்த பேச்சு. மானசீகனாகி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருந்தால் அது சிறந்த பேச்சு கிடையாது. நான் என்னையும் கடந்து பேச வேண்டும், என்னையும் கடந்து சொற்கள் வெளிப்பட வேண்டும். அந்த சொற்கள் தான் உங்களை ஆள முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பேச்சாளனுக்கு தான் பேசுகிற சொல் குறித்த கவனமும் இருக்க வேண்டும். ரொம்ப நுட்பமானதுங்க. தன்னையே மறக்கிற ஒருவன், தன்னையே மறந்து சொல்லில் திளைக்கிற ஒருவன் தான் சொல்லுகிற சொல் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பேச்சுக்கலையினுடைய அடிப்படை. உங்களுக்கு 2 சுதந்திர போராட்ட வீரர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். ஒன்று வ.உ.சி., இன்னொன்று சுப்பிரமணியம் சிவா. எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சிருப்பீங்க. மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த சின்ன பையன் கை தூக்குனா எனக்கு தெரியும்னு, அவனுக்காக ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமாம், சுப்பிரமணியம் சிவா வ.உ.சியை தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறான். இல்லைன்னா சும்மா இங்கே சரி ஏதோ வீடியோ எடுக்கிறாங்கன்னு கை தூக்குனாலும் சாயங்காலமாக தெரிஞ்சுக்குவான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். வ.உ.சி மேடையில் பேசுகிறார். உண்மையிலே நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட அடையாளங்களை தாண்டி இந்தியாவே கொண்டாட வேண்டிய ஒரு மகத்தான தலைவர் வ.உ.சி என்பதில் மாற்று கருத்தே இல்லை. வ.உ.சி பேசுகிற போது ஆவேசமாக பேசுகிறார். வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு உடனே மூட்டை முடிச்சோடு வெளியேற வேண்டும் என்று வ.உ.சி சொல்கிறார். சொன்ன உடனே சுப்பிரமணியம் சிவா எழுந்து மேடைக்கு பக்கத்தில் வந்து நின்று பேசுகிறார். பிள்ளைவாள், உங்கள் உணர்வு சரிதான், நீங்கள் சொன்னது சரிதான். வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு உடனடியாக மூட்டை முடிச்சோடு வெளியேற வேண்டும் என்று சொன்னீர்கள். அதில் எனக்கு ஒரு முரண்பாடு உண்டு. வெள்ளைக்காரர்கள் வெளியேற வேண்டும் என்பது மட்டும்தான் சரி, மூட்டை முடிச்சு நம்முடையவையினர். இந்த நாட்டில் அவன் சம்பாதித்தவை, அந்த மூட்டை முடிச்சுக்கள் நம்முடையவை. இதுதான் ஒரு பேச்சாளன் பேசுகிற போது வார்த்தைகளில் எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. 2வது, ஒரு பேச்சாளனுக்கு மிக முக்கியமான தேவை. உண்மையிலே மனுஷ் அவர்கள், இறையன்ப ஐஏஎஸ் அவர்கள் பேசி முடித்தவுடன் மனுஷ் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார், ஏஐ பற்றி பேசியவர்களும் சரி, அல்லது காட்சி ஊடகங்கள் குறித்து பேசியவர்களும் சரி, கவிதை குறித்து பேசியவர்களும் சரி, எல்லோரும் சொன்ன ஒரு விஷயம், நிறைய வாசியுங்கள். உடனே நீங்கள் ஒரு பதில் சொல்லலாம், சார் நாங்கள் வாசிக்கிறோம், செல்ஃபோனில் வாசிக்கிறோம். செல்ஃபோன் என்பது புரிந்து கொள்ளுங்கள், தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போ மனுஷோட இந்த கவிதை பற்றி உடனே அந்த கவிதையோட 4 வரி மட்டும் தெரியணும்னா நீங்கள் ஒரு இடத்துல அப்படி கிளிக் பண்ணி அந்த கவிதையை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமானது செல்ஃபோனை தவிர, வாசிப்பது என்பது நீங்கள் புத்தகங்களின் வழியாக தான் வாசிக்கணும். நான் என் அனுபவத்திலே சொல்கிறேன். 1985 என்னுடைய 5 வயசு, அப்போ நான் படிக்க ஆரம்பித்தேன். பொன்னியின் செல்வன் படிக்கிற போது எனக்கு 8 வயசு, 5 பாகம் முடிச்சிட்டேன். 85 கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக புத்தகம் வாசிக்கிறேன். 2015 தான் ஸ்மார்ட் ஃபோனில் வாசிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நான் இந்த உண்மையை சொல்கிறேன், இந்த 10 வருஷமாக ஸ்மார்ட் ஃபோனில் வாசிக்கிற விஷயங்கள் உடனடியாக மறந்து போய்விடுகின்றன. நான் புத்தகங்களில் வாசித்த விஷயத்தில் எனக்கு இருக்கிற நினைவு என்ன தெரியுமா? எந்த நாளில் வாசித்தேன், அந்த தினம் கோடையா, குளிரா,
மழை பொழிகிற காலமா? அந்த நாளில் நான் எதை சாப்பிட்டேன்? எத்தனாவது பக்கத்தில் நிலைகுத்தி இனிமேல் வாசிக்க முடியாமல் தவித்து நின்றேன் என்பது வரை, இந்த நொடி வரை எனக்கு நினைவிருக்கிறது. தயவு செய்து புத்தகங்களில் வாசியுங்கள். அப்புறம் இந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி கண்டதை வாசியுங்கள் நான் சொல்லவே மாட்டேன். தேர்ந்தெடுத்து வாசியுங்கள். குறிப்பாக இன்றைக்கு வளருகிற பிள்ளைகளுக்கு மரபு தமிழ் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்கள் பல பேர் அதில் அசட்டையாக இருக்கான். நீங்கள் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள் அனைவருமே மரபு தமிழை முறையாக கற்றவர்கள். மரபு தமிழ் இருந்தால் தான். நீங்கள் எவ்வளவோ பாடலாசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கண்ணதாசன் காலத்தை தாண்டி நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவனிடம் மிக இயல்பாக மரபை வாசித்து மரபு அவருக்குள் ஊறி கிடந்தது. ஒன்று தெரியுமா? நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. கண்ணதாசன் அவருடைய கவிதையை எழுதவே மாட்டார். சொல்லுவார், பஞ்ச அருணாச்சலம் எழுதுவார். கண்ணதாசன் எழுதிய எந்த கவிதையும் எந்த திரைப்பட பாடலும் கண்ணதாசனுக்கு நினைவில் இருக்காது. சில நேரம் அவர் சொல்லுவார், யாராவன் நல்லா எழுதியிருக்கான் பாரு, உங்கள் பாட்டு நானா எழுதினேன் அப்படின்னு கேட்பார். காரணம் என்ன தெரியுமா? மரபு அவருக்குள் ஊறி கிடக்கும். ஒரு பேச்சாளனுக்கும் மரபு ஊறி கிடக்க வேண்டும். பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கண்டு வாடுகிறேன்னு ஒரு பாட்டு உண்டு. இந்த பாட்டு அவருக்கு எப்படி வந்திருக்கும்? ராமன் தாடகைங்கிற அரக்கியை கொண்டுட்டு வர்றான். கம்பராமாயணத்தில் வருகிறவனுடைய பாத தூசிபட்டு அகலிகை என்பவள் பெண்ணாக மாறுகிறாள். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அந்த வண்ணம் இங்கே வந்துச்சு. நீ மரபு ரொம்ப முக்கியம். ஆனால் அடுத்த இடத்துக்கு வாங்க. மரபை சமகாலத்தன்மையோடு இணைப்பவன் தான் சிறந்த பேச்சாளன், சிறந்த படைப்பாளன். பல பேருக்கு மரபு தெரியும். இப்போ பாரதி பிறந்த காலகட்டத்தில் எத்தனையோ மரபு கவிஞர்கள் பிறந்திருப்பார்கள். பாரதியைப் போலவே அவர்களுக்கும் மரபு தெரிந்திருக்கும். ஆனால் பாரதி அடைந்த உயரத்தை அவர்கள் அடையாமல் போனதற்கு காரணம், பாரதிக்கு மரபு கவிதை மட்டும் தெரியல, கூடுதலாக நிறைய தெரியும். அவனுக்கு பிரெஞ்சு புரட்சி பற்றி தெரியும், அவனுக்கு பிரெஞ்சு புரட்சியினுடைய தத்துவங்கள் குறித்து தெரியும், அவனுக்கு கம்யூனிசம்னா என்னன்னு தெரியும், அவனுக்கு ஒரு விரிந்த பார்வை இருந்தது, சமகாலத்தோடு மரபை இணைக்கிற ஆற்றல் இருந்தது. அது உங்களுக்கு வேணும். நீங்கள் அதிலே நிற்கக்கூடாது. அப்துல் ரஹ்மான் தான் ஒரு தடவை போகிற போது ஒரு மேடையில் ரொம்ப விளையாட்டாக சொன்னார், நிறைய பேர் இந்த பெண்ணின் கண்களை மீனோடு ஒப்பிடுவது உண்டு. அப்துல் ரஹ்மான் ரொம்ப விளையாட்டாக சொன்னார், முதல் முறை ஒருத்தன் யோசிச்சான்ல, மீனை பார்த்த உடனே முதல் முறையாக ஒருவனுக்கு பெண்ணின் கண் நினைவுக்கு வந்ததல்லவா, அவன் மட்டும்தான் கவிஞன். இப்போ மீன் கருவாடே ஆயிடுச்சுன்னாரு. இவன் போல செய்கிறான். ஒரு சமகாலத்தோடு இணைக்க வேண்டும். நீங்கள் கம்பராமாயணம் 1200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம். இதை எப்படி சமகாலத்தோடு இணைப்பது? ரஹ்மான் ஒரு கவியரங்க மேடையில் நிகழ்த்தி காட்டினார். அது ஒரு வித்தியாசமாக ஒரு கவிதை பாணியை உருவாக்கினார். இந்த கவியரங்க மேடையில் ஒரு ஜட்ஜு உட்காந்துட்டு கேள்வி கேட்குற மாதிரி ராவணனை பார்த்து ஜட்ஜு கேட்குறாரு, நீ ஏன் சீதையை தூக்கிட்டு வந்த? சீதை மேல் ஏன் ஆசைப்பட்ட? அடுத்த மனைவி மேலே ஆசைப்படுறது தப்பு இல்லையா? ராவணன் பதில் சொல்கிறான், உங்களுக்கு தெரியும் ராவணனுக்கு 10 தலை, ஒரு தலைக்கு 2 கண்ணு, 10 × 2 20 கண்ணு. என்னுடைய மாணவன் ஒருவன் கம்பராமாயணம் நடத்துகிற போது என்கிட்ட கேட்டான், சார் ராவணன் ஒரு சாச்சு படுத்தா எப்படி படுப்பான்? 10 தலை இல்லை, இப்படி படுத்தா இப்படி படுத்துடலாம். ராவணன் ஒரு சாச்சு படுத்தா 10 தலையை ஏதோ தீப்பெட்டியை வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். நீ விதவிதமாக கற்பனை பண்ண. சமீபத்தில் ஒரு கவிதை படுத்தேன், 10 தலைக்கும் மாறி மாறி முத்தம் கொடுத்து தீர்ந்து போனது மண்டோதரியின் காதல். ஒரு தலை இல்லை, 10 தலைக்கும் மாறி மாறி முத்தம் கொடுத்து தீர்ந்து போனது மண்டோதரியின் காதல்னு கவிதை. இங்கே ஜட்ஜு கேட்குறாரு, டேய் ராவணா, நீ ஏன் சீதை மேலே ஆசைப்பட்ட? அவன் சொல்கிறான், எல்லாருக்கும் ஒரு தலை, எனக்கு 10 தலை. 2 விழிகள் கொண்டவரே இவள் அழகில் மயங்கிடுவார், 20 விழிகள் கொண்டவன் நான் எப்பாடுபட்டிருப்பேன். 2 கண்ணு இருந்தாலே சீதையை பார்த்தா அவுட்டு. எனக்கு 10 × 2 20 கண்ணு, நான் என்ன ஆவேன்? அடுத்த அனுமானை பார்த்து கேட்குறாரு, டே நீ இலங்கைக்கு போய் தூது சொல்லத்தானே போனா, ஏன் இலங்கையை எரிச்ச? அனுமான் சொன்னா, அவன் ராவணன் சிவபக்தன். சிவபக்தர்கள் நெற்றியில் திருநீர் பூசுவார்கள். திருநீர் பூசுவதற்கு சாம்பல் வேண்டும். அதனால் தென்னிலங்கை வேந்தன் திருநீற்று பக்தன் என்று பொன்னிலங்கை தனை எரித்து பொடியாக்கி தந்துவிட்டேன். இங்கே கம்பராமாயணம் வந்துருச்சு, சமகாலமும் வந்துருச்சு.
நீங்கள் மரபை சமகாலத்தில் இணைக்கிற போதுதான் மரபை தாண்டி நீங்கள் புதிதாக சிந்திக்கிறீர்கள். ஒரு பேச்சாளனுக்கு இந்த பார்வை ரொம்ப முக்கியம். அடுத்து நான் சொல்றேன், நிறைய கவிதைகளை வாசியுங்கள். எனக்கு தெரிந்து என் அனுபவத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து பேசுகிறத சொல்கிறேன். பொது மேடைகளில் ஒரு 15 ஆண்டுகள் பேசுகிறேன். எந்த இடத்துல கைதட்டல் அதிகம் விழும் என்றால், நான் ஒரு நாவலாசிரியன், கவிதை நூலும் எழுதியிருக்கேன். ஆனால் அடிப்படையில் நான் ஒரு புனைவாசிரியன். இருந்தாலும் கூட நான் பொறாமையோடு சொல்கிறேன், உலகத்தில் ஒரு பேச்சாளன் மேடைகளில் பேசுகிற போது கவிதைகளுக்கு கிடைக்கிற கைதட்டல் வேறு எதற்குமே கிடைப்பதில்லை. மனுஷ் அப்படி வெற்றி புன்னகையோடு பார்க்கிறார். ஏன்னா அடிக்கடி முகநூல்ல ஒரு வாதம் வரும், கவிதை பெரிதா புனைகதை பெரிதா என்கிற விவாதத்தில் அவர் எப்போதும் கவிதைக்கு ஆதரவான வக்கீலாக வாதாடுவார். நான் அவர் இருக்கிற போது சொல்ல வேண்டும் என்று தான் அப்போது சொல்லாமல் இப்போது சொல்கிறேன். நேற்று பெரிய பாயின்னு ஒரு கவிதை எழுந்தார், ஏஆர் ரஹ்மான் குறித்த கவிதை. எனக்கு இந்த அரங்கத்தை பார்த்தவுடன் எனக்கு தோன்றிய விஷயம் என்னவென்றால், மனுஷ் எப்போதும் இளையவர்களோடு இருக்கிற சின்ன பாய் தான். எப்போதும் இளைஞர், தமிழ்நாட்டில் எந்த கவிஞனை சுற்றியும் இவ்வளவு இளைஞர்கள் இல்லை. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த கவிதைகளை நீங்கள் மேடையில் சொல்லுகிற போது 2 விஷயம் இருக்குது. எந்த கவிதையை சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லா கவிதையும் மேடைகளுக்கான கவிதை. நீங்கள் வேட நகுலன் கவிதையும் பிரமிழ் கவிதையும் போய் மேடையில் சொல்ல முடியாது. அது ஆபத்தாயிடும், அது சிக்கலாயிடும். அது புரியாது, அவன் என்ன சொல்கிறானே புரியாது. புரிவதற்குள் அந்த நிகழ்ச்சியே முடிந்துவிடும். நவீன கவிஞர்களில் கூட மனுஷ் கவிதையை சொல்ல முடியும். நான் அடிக்கடி ஜெயபாஸ்கரனுடைய புகழ்பெற்ற பல கவிதைகளில் மேடையில் சொல்வேன். மேடைகளில் சொல்லுவதற்கென்றே எழுதப்படுகிற பல கவிதைகள் உண்டு. அதே மாதிரி சொல்லுகிற தொனி ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கவிதை வாசிக்கிற போது நீங்கள் பயன்படுத்துகிற மொழி வேறு, மேடையில் கவிதையை சொல்லுகிற போது பயன்படுத்துகிற மொழி வேறு. எங்களுடைய அமைப்பின் சார்பாக மனுஷ் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தோம். அவருடைய கவிதைகள் குறித்து நான் 2 தடவை, ஒரு தடவை ஒரு 1 மணி நேரம், இன்னொரு தடவை 20 நிமிடங்கள் உரையாற்றி இருக்கிறேன். என் கவிதைகளை குறித்த ஆகச்சிறந்த உரைகளில் ஒன்று என்று பாராட்டினார். பாராட்டிவிட்டு இன்னொன்றையும் சொன்னார், நீங்கள் மேடையில் பேசுகிற போது அது என் கவிதையாக இல்லைன்னார். அவர் எழுதின கவிதை தான், ஆனால் அவர் எழுதிய கவிதையை நான் உள்வாங்கி அமர்ந்திருக்கிற பார்வையாளர்களின் அலைவரிசைக்கு தகுந்தாற்போல் அதை உருமாற்ற வேண்டும். அப்போ தான் கவிதை எடுக்கும். ஜெயபாஸ்கரனுடைய ஒரு கவிதையை நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நிறைய கல்லூரி மாணவர்கள் இருக்கீங்க. ஒரு 1ஆம் ஆண்டு மாணவி வீட்டில் அம்மாவோட இருக்கா. அம்மா மககிட்ட கேட்குறா, இந்த 1 வருஷமாக நீ கல்லூரி போறீல, அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்லவா? மக கேட்குறா, உனக்கு எப்படி தெரியும்? நீ காலேஜ் பக்கமே வரல, நீ வீட்டில் தானே இருக்க. நான் தானே காலேஜ் போகிறேன், எனக்கு தெரியும், சொல்லவா? சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறா. அம்மா ஆரம்பிக்கிறா, பீச்சி அடிக்கப்பட்ட வாசனை திரவியங்கள் நாற்றம் எடுக்க உன் பக்கத்தில் வந்து நிற்கிறானா அழகன் ஒருவன். ஒரு பையன் சென்ட்டை போட்டுக்கிட்டு விதவிதமாக சென்ட்டை போட்டு நம்மளால் திரிவான்ல, அப்படி ஒரு பையன் பக்கத்தில் நிற்கிறானா? எஸ் மம்மி, ஆமாம்மா. வாகனத்தில் வேகமெடுத்து வித்தை காட்டுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறானா வீரன் ஒருவன். சில பேர் ஃபஸ்ட்டில் 100ல் போய் அப்புறம் 108ல் போயிடுவான். கையை விட்டு ஓட்டுவான் சில பேர் பைக்கில் போய். ஆனால் இன்றைக்கி இந்த பொம்பளை பிள்ளையை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உண்மையிலே தயவு செய்து ஆண்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வீர யுகம் முடிந்து எவ்வளவோ நாளாகிறது இல்லையா? அன்றைக்கி நான் உண்மையிலே பார்த்தேன், ஒரு பையன் பொம்பளை பிள்ளையை பார்த்து 4 பொம்பளை பிள்ளை வருது, ஒருத்தன் கையை விட்டு பைக்கை ஓட்டினான். ஒரு பிள்ளை சூப்பர் லடி அப்படின்னுச்சு. இன்னொரு பொண்ணு விவரமான பொண்ணு, லூஸ் அடி நீ பைக்கே கைவிட்டான். பிள்ளையெல்லாம் தெளிவாக இருக்கு. கொள்ளேற்று கோடஞ்சுவானை கனவிலும் புல்லால் ஆயர் மகள், மாட்டின் கொம்புகளுக்கு அஞ்சுகிறவனை கனவில் கூட ஆயர் குலப்பெண் கட்டி இணைக்க மாட்டாள் என்பது சங்க காலத்தினுடைய வாழ்க்கை முறை. நீ இன்னைக்கு போய் நீ என்னடா செய்வேன்னா, உனக்காக ஒரு மாட்டை அடக்குவேன்னா அன்னைக்கே அவனை பிளாக் பண்ணிடுவான். இவன் ஆபத்து. இது வீரயுகம் அல்ல நண்பர்களே. டவுன் பஸ்ஸில் நீ ஏறி ஓடுற பஸ்ஸில் நீ போய் ஏறி பிடிப்பதால் காதல் வந்து விடாது. இது அறிவு சார்ந்த யுகம். இன்னொரு புறத்தில் இன்னும் செல்வம் சார்ந்த யுகம். நீ எப்படி சம்பாதிக்கிற, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆள் ஆகிறங்கிறத வச்சு தான் இன்றைக்கு உனக்கு திருமண சந்தையில் மதிப்பே தவிர, நீ வீரத்தை காட்டுகிற காலமெல்லாம் மலையேறி விட்டதான சில பேர் அப்படி இருக்கான். வாகனத்தில் வேகமெடுத்து வித்தை காட்டுவதையே வாடிக்கையாக கொண்டு இருக்கிறானா வீரன் ஒருவன். ஆமம்மா, கண்டிப்பாய் சிலரேனும் கவிஞர்களாகி இருப்பார்களே இல்லையா? அவளை புகழ்ந்து கவிதை எழுதுறது. அந்த காலத்தில் லெட்டராக கொடுப்பான், ஜெராக்ஸ் எடுப்பான் சில பேர், லவ் லெட்டரை.
ஆமாம் ஆமாம். இப்போ அது எங்கள் காலத்தை சொல்கிறேம்மா, இருந்தாலும் எங்கள் காலத்தையும் பேசணும்ல. ஒரு நாஸ்ட்ராலஜி இந்த காலத்தில் இப்போ நான் குறுஞ்செய்தி ஒரு இப்போ ஒன்றும் மாறலை. அன்னைக்கு ஜெராக்ஸ் எடுப்பான், இன்றைக்கி ஒரே செய்தியை எல்லாருக்கும் அனுப்பிச்சிருவேன். அதில் அனுப்பப்படுகிற 2 பிள்ளைகள் தோழிகளாக இருந்தால் இவனுக்கு ஆபத்து இல்லையா? கண்டிப்பாய் சிலரேனும் கவிஞர்களாகி இருப்பார்களே. ஆமாம்மா, தாத்தா வழியாக தனக்கு வந்து சேர்ந்த சொத்து விவரங்களை எல்லாம் சொல்லி நிமிர்ந்தான் அல்லவா செல்வந்தன் ஒருவன். எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, வசதி இருக்குன்னு ஒருத்தன் சொன்னானா? ஆமாம்மா. இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றா. என்னை தவிர வேறு எவனோடும் பேசாதே என்று ஒரு பெருந்தன்மையாளன் பாத்தி கட்டி இருப்பானே, யாரோடையும் பேசாத, ஏன்னா அவனெல்லாம் மோசமான பயில்வ, இவன் தான் அந்த சங்க தலைவன். ஆனால் என்னை தவிர யாரோடையும் அவனெல்லாம் பேட் பாய்ஸ், அவன் கூட எல்லாம் பழகாத அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். ஆசிட் வீசப்போவதாக ஒரு அருங்குணன் அறிவித்திருப்பானே. ஆமாம்மா. மகளுக்கு ஆச்சரியம், எனக்கு இப்படி நடப்பது உனக்கு எப்படி தெரியும் அம்மா? அம்மா அமைதியாக சொன்னால், இவர்களது அப்பன்களை கடந்துதான் உனது அப்பனுக்கு மனைவியானேன் மகளே. நண்பர்களே, எந்த மேடையில் சொன்னாலும் மேடை சதங்கை கட்டிக்கொள்ளும். ஒரு கவிதையை எப்படி சொல்வது, எந்த கவிதைகளை சொல்வது? நான் மனசோட கவிதையை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி படித்தேன். ஒரு குடிகாரனும் போலீஸ்காரனும் சந்திக்கிற கவிதை. நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம் தெரியுமா? குடிகாரர்கள் சில பேர் போலீஸ்காரன்ட்ட வம்பிழுப்பான். அதுவும் இந்த கார்லேருந்து வந்து இறங்குற குடிகாரன். இப்போ போலீஸ்காரருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. நம்ம போலீஸ்காரர்கள் விவரமானவர்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர் உண்டு, பேர் சொல்லாதனால ஆபத்தில், அதனால் தைரியமாக சொல்கிறேன், வீடியோ பதிவாகுது. அவருக்கு காருக்கும் லைசன்ஸ் கிடையாது, பைக்குக்கும் லைசன்ஸ் கிடையாது. ஆனால் காரில் போவார் வெளியூர்களுக்கெல்லாம். ஏன்னு கேட்டேன். பைக்குனா பிடிப்பாங்க, கார்னா பிடிக்க மாட்டாங்க. போலீஸ் எவ்வளோ விவரமான ஆள்வார். அதுவும் பெரிய காரில் வந்து இறங்கிட்டு ஒருத்தன் குடிச்சிட்டு தண்ணி போடுறான்னு வை, போலீஸ்காரு அவன் மேலே அடிக்கலாமா அவனை திட்டலாமாங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவார். எங்கே இருந்தாவது ஃபோன் வருமா, இவன் பெரிய ஆளா, அவன் அந்த நேரத்தில் கண்டதை பேசலாம். மனுஷன் அந்த கவிதையை அற்புதமாக எழுதியிருக்கிறார். அது நீளமாக அப்படியே அந்த கவிதை போகும், பக்கத்து வரைக்கும் கை போகுது போலீஸ்காரருக்கு, ஆனால் அடிக்கலை. அதை மனுஷ் சொல்கிறாரு, இதே கைகள் பல நிமிடங்களில் பலரை சர்வசாதாரணமாக அறைந்திருக்கின்றன. ஒரு போலீஸ்காரர் ஒருவனை அடிக்காமல் நிற்பதை, அதுவும் தன்னை ஏசுகிற ஒருவனை அடிக்காமல் நிற்பதை திருநாய்கள் வியப்போடு பார்த்து கொண்டிருக்கின்றன. நம்மளா அப்படின்னு நாய் பார்க்குது. அவர் அந்த கவிதையை சொல்கிறாரு. கடைசியில் அவர் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணுறாரு, இவனுக்கு எந்த எம்எல்ஏ செல்வாக்கு இல்லை, இவன் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை, இவன் எந்த அதிகாரமற்றவன் தெரிஞ்ச உடனே மறுநாள் காலையில் மாவுக்கட்டோட புகைப்படம் வருது. அந்த கவிதையை மனு சொல்கிறார், அவன் அதிகாரமற்றவன் என்று அதிகாரத்திற்கு தெரிந்த அடுத்த கணமே அவன் குளியல் அறையில் வழுக்கி விழுந்து விட்டான் இல்லையா? அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்களும் பெரிய காரில் போங்கள், நிறைய குடியுங்கள், தோன்றுவதை சொல்லி திட்டுங்கள், அதிகாரத்தை வெல்லும் கணநேர சந்தோஷம் உங்களுக்கும் வாய்க்கட்டும். நீங்க ஒரு மிகப்பெரிய பக்கங்களில் 1/2 மணி நேரம் பேச வேண்டிய அதிகாரத்தினுடைய நுண் அழகு குறித்து ஃபூக்கோ பேசுகிறார். ஒரு அதிகாரம் குறித்து 1/2 மணி நேரம் பேச வேண்டிய பேச்சை இந்த கவிதை சொல்லிவிடுகிறது. ஆனால் இந்த கவிதையை வாசிச்சா போய் சேராது. இந்த கவிதையை நீங்கள் அப்படியே வாசிச்சிங்கன்னா இந்த விஷயம் போய் சேராது. மனுஷ ஏதோ சொல்லியிருக்கிறார், ஆனால் இந்த கவிதையை சொல்லுகிற விதமாக சொல்லுகிற போது சபைக்கு சென்று சேரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கவிதையை நீங்கள் எப்படி உள்வாங்குவது, அடுத்து ஒரு நவீன பார்வையோடு நீங்கள் யாவற்றையும் அணுகுகிற பழக்கம் வேண்டும். புதுமை பித்தனுடைய சில கதைகள், அழகிரிசாமியினுடைய சில கதைகளில், நான் நேரம் கருதி அந்த கதைகளுக்குள்ளே போகலை, சில கதைகளில் மரபார்ந்த சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இல்லை, சாப விமோச்சனத்தில் மரபான விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் எவ்வாறு மரபை கடந்து ஒரு நவீன பார்வையோடு அந்த கதைகளை படைத்தார்கள் என்று நீங்கள் அந்த கதைகளை படிக்கிற போது உள்வாங்கிக் கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் நிறைய பேச்சாளர்களுக்கு நான் சொல்கிறேன், நான் ஒரு பேச்சாளனாக இருந்து கொண்டும் சொல்கிறேன், ஒரு பார்வையே கிடையாது. இலக்கியம் குறித்த பார்வை, சமூகம் குறித்த பார்வை, வாழ்க்கை குறித்த பார்வை எப்படி படைப்பாளனுக்கு அவசியமோ அப்படி பேச்சாளனுக்கும் அவசியம். அப்படி இருக்கிறவன் தான் பேச்சாளன், இல்லை என்றால் அவன் பேச்சு கூலி. இந்த மேடையில் இதை புகழ்ந்து பேசுவான், அந்த மேடையில் அதை புகழ்ந்து பேசுவான். நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் திருவள்ளுவருக்கு எதிராக, கம்பருக்கு எதிராக, வள்ளுவருக்கு எதிராக, ஏன் பாரதியாருக்கு எதிராக, நான் பாரதிதாசனை புகழ்ந்து பாரதியாரை மட்டம் தட்டு என்று கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் பேச மாட்டேன்.
நீங்கள் வளருகிற போதே இந்த பெர்செப்ஷன் உங்களுக்குள்ள இருக்கணும். ஒன்று தெரியுமா, தந்தை பெரியார் சாதி சங்க மாநாட்டில் போய் பேசியிருக்கிறார் தெரியுமா? எல்லா சாதி சங்க மாநாட்டுக்கும் போயிருக்கிறார். எல்லா சாதி சங்க மாநாட்டுக்கும் சென்று பெரியார் பெரியாராகவே பேசியிருக்கிறார். பெரியார் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும், எப்படி ஆரம்பிப்பார்னு தெரியும். உண்மையிலே அது ஒரு அபூர்வமான மொழி. நவீன பேச்சுலகில் 20ஆம் நூற்றாண்டு பேச்சுலகில் மிக வித்தியாசமான ஒரு பேச்சாளர் தந்தை பெரியார். நேரடியாக உரையாடல் மாதிரி இருக்குது. இப்போ மனுஷ் பேசுகிறார் இல்லையா, எழுத்தாளர்கள் பேசுகிறாங்க இல்லையா, இது மாதிரியான ஒரு மொழியில் ஒரு அரசியல்வாதி பேசினார் என்றால் தந்தை பெரியார் தானது. ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கிற போது ஒருத்தனை பார்த்து கேட்டேன், நிறைய ஆளுகளோடு உட்காந்துருந்தான். உனக்கு எத்தனை புள்ள அப்படின்னாரு. 9 சாமி அப்படின்னா. ஆளை பார்த்தா வசதியான ஆள் மாதிரி தெரியல, 9 புள்ள வச்சுருக்கீங்கிற, எல்லாம் கடவுள் தந்தது சாமி. பெரியார் எப்படி குனிஞ்சு அவனை பார்த்து கேட்டார், கடவுள் தந்ததா, அது வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்தன்னாரு. நீ எவ்வளோ பயங்கரமான கிண்டல் அது, இது இயல்பாக வரும். ஆனால் தந்தை பெரியார் சாதி சங்க மாநாடுகளில் பேசியிருக்கிறார். சார் என்ன சார் பேசினார்? ஒவ்வொரு சாதி சங்க மாநாட்டுக்கும் போய் நீங்கள் சாதியாக ஒன்று சேர்ந்து இடஒதுக்கீட்டுக்காக போராடினால் அது சரி, நீங்கள் சாதியாக ஒன்று சேர்ந்து உங்கள் சமூகத்தில் வளருகிற பிள்ளைகளின் கல்விக்காக போராடினால் அது சரி, நீங்கள் சாதியாக ஒன்று சேர்ந்து சமூக நீதிக்காக போராடினால் நீங்கள் சங்கம் வைத்திருப்பதை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சாதி சார்ந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய புராண கதைகளை புறந்தள்ளுங்கள். நீங்கள் ஆண்ட பரம்பரை அல்ல, பாதிக்கப்பட்ட பரம்பரை என்று சாதி சங்க மாநாடுகளில் ஒரு தெளிவான பார்வையோடு தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்கள் வாய்ப்பிருந்தால் சுபகுணராஜன் அவர்கள் அந்த நூலை, அந்த பெரியாருடைய உரைகளை முழுமையாக தொகுத்திருக்கிறார். ஒரு பேச்சாளனுக்கு இந்த பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். சார் அதுக்காக மாற்றமே வரக்கூடாதா? நிகழ்ச்சி அமைப்பாளருக்காக மாற்றம் வரக்கூடாது, உனக்குள்ள வரலாம். மகாத்மா காந்தி குறித்து 10 வயதில் எனக்கு இருந்த பார்வை வேறு, ஒரு 25 வயதில் எனக்கு இருந்த பார்வை வேறு. இந்த 45 வயதில் நான் காந்தியை மிகுந்த வியப்போடு பார்க்கிறேன். காந்தி புகைப்படத்தை பார்க்கிற போதெல்லாம் நானும் மிஸ் யூ என்று சொல்லிக் கொள்கிறேன். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு காந்தி போன்ற ஒரு ஆளுமை இந்தியா என்கிற தேசத்திற்கு எவ்வளவு பெரிய அளவில் தேவைப்படுகிறார் என்பதை ஒரு படைப்பாளனாக எனக்கு நன்கு தெரியும். இது எனக்குள் நிகழ்கிற மாற்றம். ஆனால் அங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவருக்காக நான் பேசக்கூடாது. நீங்கள் வளருகிற போதே இந்த உணர்வை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே இந்த தலைப்பில் எதை பேசுவது, எப்படி பேசுவது என்பதை தமிழ்நாட்டின் எல்லா அரங்குகளிலும் நடத்துவார்கள். ஆனால் யாருக்காக பேசுவது என்று நடத்த வேண்டும் என்றால் அதற்கு மனுஷ் போன்ற ஒரு சிந்தனையாளர் தான் இந்த தலைப்பை தர முடியும். ஏன்னா மற்ற அரங்குகளில் ஒரு மோட்டிவேஷனாக இதை பார்த்துட்டு போயிடுவாங்க. யாருக்காக பேசுவது? உங்களுடைய குரல் யாருக்காக ஒலிக்க வேண்டும்? நீங்கள் எதற்காக பேச வேண்டும்? நீங்கள் தொல்காப்பியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக நுட்பமாக சொல்லுகிறது. அது படைப்பு கலைக்கும் பொருந்தும், பேச்சு கலைக்கும் பொருந்தும். இழுமென் கிளவியால் விழுமியது நுவலல். இழுக்கக்கூடிய, இழுத்து பிடிக்கக்கூடிய அழகான சொற்களால் உயர்ந்த விஷயங்களை பேசுவதுதான் பேச்சு. நகைச்சுவை முக்கியம்தாங்க. நகைச்சுவை நானும் பேசணும், இறையன்பு பேசினார், சிரிச்சிங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நகைச்சுவை மலினப்பட்டு போயிடுச்சு. நீங்கள் ஒன்று வேணாம், அந்த ஈடி ரெய்டெல்லாம் அனுப்புகிறான்ல, இது மாதிரி சில பேச்சாளர்கள் வீட்டுக்கு ரெய்டு அனுப்பி அவங்ககிட்ட இருக்கிற ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில் 48 ஜோக் இருக்கும். அந்த 48 ஜோக்கையும் பிடுங்கிட்டாங்கன்னா இந்த மைக்கு முன்னாடி நின்னா ஒரு வார்த்தை கூட வராது. ஒரு பாரதி பாடல் கூட தெரியாமல் தமிழ்நாட்டில் பெரிய பேச்சாளராக உலா வருகிறார்கள். கம்பனை படிக்காமல், வள்ளுவரை படிக்காமல், நவீன சிந்தனைகளை வாசிக்காமல், நவீன எழுத்தாளர்கள் யார் என்று தெரியாமல் பல லட்சம் வாங்கக்கூடிய பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நகைச்சுவை முக்கியமானது தான், தேவையானது தான். சில நேரங்களில் வாரியார் பற்றி பேசினார் இறையன் பையேஸ் அவர்கள். அது ரொம்ப இயல்பாக இருக்கும். வாரியார் சாமி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கிற போது கேட்கிறார், இந்த கூட்டத்தில் மூத்த பிள்ளைகளாக யார் கையை தூக்குங்கிறாரு. உடனே சில பேர் தூக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, கொடுத்து வைத்த பிள்ளைகள், உங்களுக்கு புது சட்டை, புது பேனா, புது புத்தகம், புது நோட்டு எல்லாம் புதிதாக கிடைக்கும், உட்காருங்க. கடைசி பிள்ளைகளாம் யாரும் எந்திரிங்க. ஒரு 8 பேர் கையை தூக்குறான். வாரியார் சாமி அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு, இனிமேல் எந்த கூட்டத்திலேயாவது என்ன மாதிரி எந்த சாமியாராவது வந்து கடைசி பிள்ளை யாருன்னு கேட்டால் கை தூக்கக்கூடாது, அதை முடிவு பண்ண நீங்கள் யாருங்கிற என்ன அவர் சாமியார் பேசுறது கோயில் மேடை. ஆனால் வாரியாரால் இவ்வளவு இயல்பாக போகிற இதை சிந்திச்சிருக்கலாம் மாட்டார். அந்த நேரத்தில் தோணியிருக்கும்.
நல்ல நகைச்சுவைகள் ஆன் த ஸ்பாட்டில் தோன்றுவது தான் மிக இயல்பாக சர்வசாதாரணமாக அந்த தருணத்தில் தோன்றுபவை தான் மிகச்சிறந்த நகைச்சுவையாக இருக்கும். நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன் பாரதி கிருஷ்ணகுமார் நான் உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒருவன் பேச்சுக்களை பயில்கிற ஒருவன் பாடத்திட்டமாக குறிப்பாக உடல் மொழி சார்ந்து ஒருவரை பயில வேண்டும் என்றால் நீங்கள் பாரதி கிருஷ்ணகுமாரை பயில வேண்டும். பாரதி கிருஷ்ணகுமார் என்பவர் ஒரு ஆள் அல்ல, ஒரு புத்தகம். நான் ரொம்ப சின்ன வயசில் அவரை நன்மாறன் ஒரு பேச்சாளர் ஒன்று இறந்துட்டார். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாரதி கிருஷ்ணகுமார் சொல்லி தான் ஒரு மேடையில் கேட்டேன். இந்த படத்தின் பெயரை சொல்ல விரும்பலை. சினிமாக்களை பற்றி பேசுகிறாரு. எவ்வளவு தூரம் சினிமாக்கள் இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. மிக மோசமான சாபக்கேடு சினிமா கலைஞர்களுக்கு நாம் தந்த முன்னுரிமை. அது எதனாலும் நிகழ்ந்து விட்டது. ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளன், மிகப்பெரிய சிந்தனையாளன், மகத்தான எழுத்தாளன் வருவான், அவனுக்கு கூட்டமே இருக்காது. ஒரு சினிமாவில் 2 சீனில் வந்துட்டு போயிருப்பான். சில பேர் மனுஷே கேட்பான்ல, சூப்பர் டீலக்ஸில் உங்களை பார்த்தேன். 1000 பக்கத்தில் புஸ்தகம் எழுதியிருக்காரு. 1980 எழுதிட்டு இருக்காரு. அவனுக்கு தெரிஞ்சது சூப்பர் டீலக்ஸ் தான். அதில் நீங்கள் மருத்துவர் மாதிரி கொஞ்ச நேரம் பேசுவீங்க. ஒரு சினிமா கலைஞனுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பதை விமர்சித்து பாரதி கிருஷ்ணகுமார் பேசுகிறார். அதில் போகிற போக்கில் ஒரு நகைச்சுவைங்க. இப்போயும் அது மாறலை. சமீபத்தில் ஒரு சீரியலில் கூட பார்த்தேன். இந்த கதாநாயகனை ஏமாத்துறதுக்காக கதாநாயகி வயிற்றில் ஒரு தலகாணியை வச்சுக்கிறது, புல்லன்னு. அது 92 வந்த படம். அது அந்த படத்தில் வச்ச தலகாணியை இப்போ சின்ன மருமகள்னு ஒரு சீரியலில் வச்சுருக்கான். எனக்கு ஆச்சரியம், 27 வருஷமாக தலகாணியை மாற்றாமல் இருக்கான். தலகாணி சென்டிமெண்ட்டும் மாறலை, படைப்பாளர்களுடைய திறனும் மாறலை. பாரதி கிருஷ்ணகுமார் ரொம்ப நுட்பமாக ஒரு கேள்வி கேட்டார். ஏன்டா நான் தெரியாமல் கேட்குறேன், பொண்டாட்டி வயிற்றில் இருப்பது புள்ளையா தலகாணியான்னு தெரியாதவனுக்கு எப்படா புள்ள பிறக்கும்னாரு. நீங்கள் இதுக்கு மேலே அதை சிந்திக்க முடியாது, யோசிக்க போகிற போக்கில் சொன்ன ஒரு விஷயம். மிக இயல்பாக ஒரு நகைச்சுவை என்பது இயல்பாக வர வேண்டும். வலிந்து இத்தனாவது நிமிஷத்தில் இந்த ஜோக்கை சொல்லணும், இத்தனாவது நிமிஷத்தில் இதை சொல்லணும் என்பது நல்ல பேச்சு கிடையாது. நான் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். யாருக்காக பேச வேண்டும் என்று மனு சொல்லியிருக்கிறார். நீங்கள் எப்போதுமே விளிம்பில் இருப்பவர்களுக்காக பேச வேண்டும். சார், விளிம்பில் இருப்பவர்கள் எப்போதும் ஒருவர் அல்ல. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறான். இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்காக பேசுகிற ஒருவன் பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்களுக்காக பேசுவான். ஒரு பெண்கள் இயல்பாக கொடுமைப்படுத்தப்படுகிற போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பேசக்கூடிய ஒருவன் அதே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்களை பயன்படுத்தி ஒரு ஆண் பாதிப்புக்குள்ளாவதை பேசுவான். ஏன்னா மையம் எப்போதும் மையத்தில் இருப்பதில்லை, விளிம்பு அப்படியே விளிம்பில் இருப்பதில்லை. மையம் விளிம்பிற்கு போகும், விளிம்பு மையத்துக்கு வரும். நீங்கள் யாருக்காக பேச வேண்டும் என்பது மிக முக்கியமானது. விளிம்பில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகிற, நசுக்கப்படுகிற எளிய மனிதர்களுக்காக பேச வேண்டும். நண்பர்களே, மேக்சிம் கார்கி என்கிற எழுத்தாளரை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், தெரியுமா? எதை எழுதியவர்? தாய் நாவலை எழுதியவர். மேக்சிம் கார்கி நான் ஏன் எழுத்தாளன் ஆனேன் என்று ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். கார்கி சொல்றார், அப்போது எனக்கு 10 வயசு. எங்கள் அப்பா இறந்துட்டார்னு என் அறையை தட்டி எழுப்புகிறார்கள். நான் அறை தூக்கத்தில் இருந்தேன். எனக்கு அழுகை வந்தது. அவர் சொல்றார், கார்கி சொல்றாரு, எனக்கு அழுகை வந்தது. அப்பா இறந்ததற்காக அழுதேனா அல்லது என்னை முழுதாக தூங்க விடாமல் இப்படி இடையிலே அழைத்து போகிறார்களே என்பதற்காக அழுதேனா என்று தெரியாது. ஆனால் என்னை சுற்றி இருந்தவர்கள் அப்பாவிற்காக அழுததாக நினைத்து கொண்டார்கள். என்னை அந்த கல்லறை இருக்கிற இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். எங்கள் அப்பாவை உள்ளே போட்டு மண்ணை மேலே மூடினார்கள். அப்போது என் அப்பாவிற்கு மேலே மண்ணை போட்டபோது ஒரு சிறிய தவளை, சின்னஞ்சிறிய தவளை ஒன்று அங்கு துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்தது. நான் என் அப்பாவை கவனிக்கவில்லை, அந்த தவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சூழலில் எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள், எல்லோரும் துயருற்றிருந்தார்கள். இந்த துயருற்று இருக்கக்கூடிய மனிதர்களை பார்ப்பதை விட ஒரு துள்ளலோடு ஓடுகிற அந்த தவளையை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அந்த தவளையை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த தவளை குதித்தது, ஓடியது, சிலர் பாதங்களின் மீது ஏறியது, அந்த புறமும் இந்த புறமும் சுற்றி வந்தது. திடீரென்று மண்வெட்டியில் அந்த தவளை எதிர்பாராமல் சிக்கிக் கொண்டது. அந்த மண்ணுக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்னை ரசிக்க வைத்த அந்த தவளை அந்த மண்வெட்டியில் சிக்கிக்கொண்டு அந்த மண்ணுக்குள்ளே புதையுண்டு போனது. என் அப்பாவிற்காக கல்லறை மூடப்பட்ட போது உள்ளே அந்த தவளையும் சிக்கிக்கொண்டது. அப்போது நான் யோசித்தேன், இந்த உலகத்தில்
மிகப்பெரிய மனிதர்களுக்காக எந்த குற்றமும் செய்யாத சாதாரண உயிர்கள் பலியாகின்றன. இந்த தவளையைப் போல இந்த தவளையை போன்றவர்களுக்காக நான் எழுத வேண்டும் என்று எழுத ஆரம்பித்தேன்கிறார். எழுத்துக்கு மட்டும் இல்லை, பேச்சுக்கும் பொருந்தும். இன்னொரு செய்தி, 2ஆம் உலகப் போர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 1939 45 வரை 6 ஆண்டுகள் நீடித்த யுத்தம். அதில் உச்சமாக ஹிரோஷிமா, நாகசாகி என்று 2 நகரங்கள் அளிக்கப்பட்டன. அந்த அணுகுண்டு போட்டவனுக்கு அது அணுகுண்டுன்னு தெரியாது. அவன் பேர் கிளவுடி ஈதர்லி. அவன் பேர், அந்த அணுகுண்டுக்கு பேர் லிட்டில் பாய். லிட்டில் பாய்னா சின்ன பையன்னு தமிழில் அர்த்தம். சின்ன பையன் பெரிய வேலையை செஞ்சுட்டான். இந்த லிட்டில் பாயை போட்டவன் கிளவுடி ஈதர்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன். அவனுக்கு இது அணுகுண்டுனே தெரியாது. சாதாரண குண்டுன்னு கையில் கொடுத்துட்டான், போட்டான். 2 ஊரே இல்லை, ஹிரோஷிமா நாகசாகி இல்லை. அவனை அந்த தேசம் கொண்டாடியது, ஊடகங்கள் கொண்டாடின, தலைவர்கள் கொண்டாடினார்கள். மனைவி வீட்டுக்குள்ளே விடலை. ஏன்னா அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டா. எங்கு பார்த்தாலும் புகை மண்டலம், எங்கு பார்த்தாலும் கருகிய உடல்கள், எங்கு பார்த்தாலும் செத்துப்போன மனிதர்கள், பிணத்தின் நாற்றம், குழந்தைகளின் சாவு. அவ்வளவையும் பார்த்த மனைவி, இவ்வளவு கொடுமைக்கு நீ காரணமாக இருக்கிறாய், என் வீட்டு வாசல் படியில் நீ மிதிக்கக்கூடாது. இன்று முதல் நீ என் கணவன் கிடையாது, என் பிள்ளைகளுக்கு தந்தை கிடையாது. வெளியில் போட்டான். அப்படி போன ஒருவன் தான் செய்த தவறை குறித்து சிந்தித்தான். நண்பர்களே, வரலாற்றில் பலருக்கும் தெரியாத செய்தி, கிளவுடி ஈதர்லி தன் வாழ்நாள் முழுவதும் போருக்கு எதிராக, அணு ஆயுதத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கொண்டு அமெரிக்க அரசால் முத்திரை குட்டப்பட்டு ஒரு பைத்தியக்காரனாக சிறையில் அடைக்கப்பட்டு அந்த கடைசி நிமிடத்திலும் கூட போருக்கு எதிராக பேசியே செத்து போனார். நண்பர்களே, நீங்கள் உங்கள் திறனால், உங்கள் கல்வியால், உங்கள் வாசிப்பால், உங்கள் சிந்தனையால் பேச்சாளனாக மலர வேண்டும். பேசுகிற எல்லோரும் பேச்சன்தான். பேசுகிற எல்லோரும் பேச்சன்தான். பேச்சால் எவன் சபையை ஆளுகிறானோ அவன்தான் பேச்சாளன். நீங்கள் சபையை ஆளுகிற பேச்சாளர்களாக மாற வேண்டும். அதே தருணத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் அடிக்கடி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுவதுண்டு. பேசியே நாட்டை கெடுத்த இயக்கம், பேசியே நாட்டை கெடுத்த தலைவர்கள். நண்பர்களே, பேச்சு என்பது 2000 ஆண்டுகளாக இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கண்ணகி போன்ற ஒருத்தி பேசாமல் இருந்திருந்தால் அவள் தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக இருந்திருப்பாளா? புகார் நகரத்தில் இருந்த கண்ணகி மாதிரி அமைதியாக இருந்து கோவலன் செத்த உடனே அவளும் நேர போய் வைகை ஆற்றுல சாக முடியுமான்னு தெரியல, அங்கே தண்ணி வராது பெரும்பாலும், வைகை ஆற்றுல போய் குதிச்சு அவளும் செத்து போயிருந்தால் அவள் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் அல்ல. அவள் அரசனை பார்த்து கேள்வி கேட்டு பேசியதால் தான் தமிழ் பண்பாட்டின் அடையாளம். 2000 ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய பாரம்பரியமே பேச்சின் அடையாளமாக நிற்கிறது. ஆனால் நீங்கள் நுட்பமாக யோசித்து பாருங்கள், திராவிட இயக்கத்தின் மீது மட்டும் ஏன் இந்த குற்றச்சாட்டு? 2000 வருஷமா பேச்சு தமிழின் அடையாளம், பேச்சு தமிழனின் கொண்டாட்டம், பேச்சு தமிழனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான முகவரி. 2500 ஆண்டுகளாக தமிழன் பேசிக்கொண்டே இருக்கிற போது ஒரு 70 ஆண்டு 80 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட இயக்கத்தின் மீது ஏன் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது என்றால், 2000 ஆண்டுகளாக கற்றவர்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த 70 ஆண்டுகளாகத்தான் சாமானியனும் பேசத் தொடங்கினான். யாருக்காக பேச வேண்டும் என்றால், நீங்கள் எளியவர்களுக்காக பேச வேண்டும், சாமானியனுக்காக பேச வேண்டும். பேச்சு என்கிற மகத்தான கலையை கற்று அந்த பேச்சின் வழியாக இந்த சமூகத்தின் மீட்சிக்கு ஏதோ ஒரு சிறு புள்ளியிலாவது நீங்கள் காரணகர்த்தாவாக மாறுகிற போதுதான் நீங்கள் பேச்சு கலையை கற்றதற்கான நியாயத்தை முழுமையாக செய்கிறீர்கள் என்று கூறி, இந்த நிகழ்வை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மனுஷ் அவர்களுக்கும் நூலக ஆணை குழுவிற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக 14 நாட்களாக ஒரு வகுப்பறையில் 40 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் அமர்ந்திருப்பதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இத்தனை மணி நேரம் அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். உங்களால் இந்த சமூகம் வாழும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஆன் த ஸ்பாட் டாபிக்கு எப்படி நம்ம அந்த டைமுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணுறது? ஆன் த ஸ்பாட்டில் எப்படி பேசணும்னு கேட்குறீங்க? வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? அஸ்வினி சார். அஸ்வினி, உட்காருங்க. அதாவது பொதுவாக நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்கென்று ஆன் த ஸ்பாட்டில் ஒரு தலைப்பு கொடுத்தா அதில் தடுமாற தான் செய்வோம். பெரிய பேச்சாளர்களுக்கே எல்லாராலையும் முடியாது. அது சில பேர் தயார் செஞ்சு தான் பேசுவாங்க. ஆனால் நமக்கு இயல்பாக நான் அதை தான் சொன்னேன், 3 பார்வைகள் நமக்கு இருக்கணும்.
இந்த சொசைட்டி குறித்து நமக்கு ஒரு பார்வை இருக்கணும். இந்த சமூகத்தை தாண்டி எந்த தலைப்பையும் உங்களுக்கு தர முடியாது. விண்வெளியில் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை பற்றி நீங்கள் 10 நிமிடம் உரையாற்றுங்கள்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஏதோ நம்முடைய வாழ்க்கை குறித்து, இந்த சமூகம் குறித்து ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க. ஒன்று மனித உணர்வுகள். அந்த மனித உணர்வுகளை குறித்த ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு இயல்புல அடிப்படையில் நீங்கள் உருவாக்கிக்கணும். 2வது இந்த சமூகம் குறித்த பார்வை. 3வது நீங்கள் பேச்சு போட்டிக்கென்று வாசிக்காமல் பொதுவாகவே வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மிக இயல்பாக எந்த டாபிக்னாலும் பேச முடியும். அப்போ இது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட போட்டிக்காக தயாராகாதீர்கள். நீங்கள் பொதுவாகவே இதெல்லாம் தாண்டி நாம் எந்த உணர்வில் இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சொற்களாக வெளிவரும். நீங்களே அதுவாக மாறிவிடுகிற போது உங்களிடமிருந்து சொற்கள், மிகச்சிறந்த சொற்கள், மிகச்சிறந்த கவிதைகள், மிகச்சிறந்த சிந்தனைகள் வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் நீங்கள் எப்போதும் தயாராக இருங்கள். அப்படின்னா நீங்கள் ஆன் த ஸ்பாட்லையும் பேச முடியும். தேங்க்யூ சார். ஹாய் சார். வணக்கம் சார், இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக மேபி தோணலாம். நீங்கள் வந்து இந்த கம்பராமாயணத்தில் வந்து ஒரு சில வரிகள் குறிப்பிட்டிருந்தா சொன்னீங்களே, வந்து ராவணனுக்கு வந்து ஒரு சொல்கிற மாதிரி ஒரு சொன்னீங்க. ஆமாம், இரு விழிகள் இருந்தாலே சீதை ஒரு பார்க்க முடியாது, ஆனால் 20 விழிகள் இருக்கிறதுனால அது வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல. இது வந்து கம்பராமாயணத்தில் குறிப்பிட்டு இருக்கிறதா நீங்கள் சொல்ல வரீங்களா? அந்த ஏன்னா பிறர் மனை நோக்கமேங்கிறது இருக்குல்ல. இல்லை, அதாவது சில விஷயங்கள் வந்து வெறும் கான்செப்ட் ரொம்ப ஆழமாக நீங்கள் அவர் அதை பேசலை. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை ஒரு இயல்பான விஷயமாக மாற்றுகிறார். நம்மகிட்ட இப்போ சமூகத்தில், குறிப்பாக சமூக வலைதளங்கள் வந்த பிறகு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாத்தையுமே 100% பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பார்க்க தொடங்கிட்டோம். நீங்கள் எதிர் முகாம் கொண்டவர்கள், எதிர் சிந்தனை கொண்டவர்கள். இப்போ கம்பராமாயணத்தினுடைய அடிப்படையான அது கதைதான் என்று நம்புகிறவன் நான். கம்பராமாயணம் உண்மையிலே நிகழ்ந்தது அப்படின்னு நான் நம்பலை. கம்பராமாயணம் கதை தான் நம்புகிறேன். ஆனால் அந்த கதையை நான் ரசிக்கிறேன். அதே மாதிரி அந்த கதை சொல்லப்படக்கூடிய கான்செப்ட் வேற. ஆனால் அந்த கதையிலிருந்து அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரம், அது ராவணனுடைய நியாயம். அது இப்போ நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு பேரிலக்கிய படைப்பு இருக்குல்ல, நீங்கள் ராவணனை வந்து முழுமையாக எதிர்மறை கதாபாத்திரமாக கம்பர் கூட படைக்கல. வால்மீகியை விட கூடுதலாக அவனுக்கு மரியாதை தருகிறார். இப்போ ராவணனுடைய 10 தலை இருக்கு. அந்த 10 தலையும் 10 விஷயங்களுக்கான அடையாளம். 10 தலை கிடையாது அவனுக்கு. அவனுக்கு இசை தெரியும், அவனுக்கு வேதங்கள் குறித்த அறிவுண்டு, அவன் எல்லா விதமான கலைகளையும் கற்றவன், மிகச்சிறந்த வீரன். இப்படி யோசிச்சு பாருங்க. காலையில் ஒருத்தன் வீசியாக இருக்கான், மதியானத்தில் ஒரு இராணுவ ஜென்ரலாக இருக்கான், சாயங்காலத்தில் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறான். இது எப்படி இருக்கும்? நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நிறைவேறாத விஷயம். அப்படி 10 விதமான ஆளுமைகளின் குறியீடு என்று சொல்லப்படுவதுதான் ராவணன். அதை ஒரு விளையாட்டாக அந்த தருணத்தில் சொல்லப்படுறதான் அந்த கவிதையை தவிர அது அந்த மேடை ஆளுமைக்காக நான் சொன்னது. இப்போ நீங்கள் எப்பயுமே, அதனால தான் நம்ம சொல்கிறேன், சமகாலத்தில் ஊடகங்கள் வந்த பிறகு இந்த அதீத பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், ஏஆர் ரஹ்மானை பற்றி நான் பேசினேன் இல்லையா? அது இப்போ இயல்பாக சொல்கிறது கறிக்கடை பாயின்னு சொல்கிறது. ஆனால் நம்ம அந்த கறிக்கடை பாயை பிடிச்சிட்டோம். நிஜ வாழ்க்கையில் நாமளும் அதை சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனால் யாராவது ஒருத்தர் பிரபலம் பேசினா அதை தப்பும்போம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாதாரணமாக பெண்களுக்கு எதிரான, ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான எவ்வளவோ சொற்களை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறார். அது வன்மமாக பயன்படுத்துறது தப்பு. ஆனால் இயல்பாக நம்முடைய பேச்சில், பழக்க வழக்கத்தில் வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லை அவ்வளவு தீவிரமாக பார்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி நகைச்சுவையான விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக அணுகக்கூடாது. அது நீங்கள் அந்த கோணத்தில் பார்க்கலாம். அதனால் பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறது சரிதான். கம்பராமாயணம் அதற்காக மட்டுமல்ல, அதற்காகவும் எழுதப்பட்ட காப்பியம்தான். ஆனால் அந்த குறிப்பிட்ட கவியரங்க கவிதையில் சொல்லுகிற கோணம் வேறு. நம்ம அப்படி எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு கருத்து, நம்ம தன்னம்பிக்கை பற்றியும் நம்பிக்கை பற்றியும் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் சொன்னாலும், ஔவையார் சிலைகிட்ட சைக்கிளை நிறுத்திட்டு நம்ம சென்னையில் நம்ம மெரினா பீச்சில் போய் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு 12ஆம் படிக்கக்கூடிய மாணவி இருக்கா. அதாவது சைக்கிளை நிறுத்தி அந்த இடத்தில் தற்கொலை செய்கிறாள் என்றால், ஏதோ என்னுடைய சமூகத்திற்கு, அந்த சிறு பிள்ளைக்கு அந்த கருத்து போய் சேரவில்லையோ, எத்தனையோ யூடியூப் சேனல்களிலும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் சேர்ந்த ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள் ஏன் என்னுடைய மாணவிகளுக்கு சேரவில்லை, ஏன் சேராமல் இருக்கிறது என்ற ஒரு ஐயப்பாடு சார். சரி, நன்றி. பொதுவாக வந்து கருத்துக்கள் போய் சேராததால் மட்டுமே தற்கொலைகள் நிகழ்வதில்லை. ஒரு மனிதன் வந்து எல்லாருக்கும் இந்த உலகத்தில் மிக முக்கியமானது அவனுடைய உயிர் தான். நாம் வரித்து கொள்கிற கொள்கைகளை விட, நம்ம அப்பா அம்மாவை விட, நம்ம காதலிக்கிற காதலியை விட,
டைட்டானிக் படத்தில் வந்து அவளுக்காக அவன் செத்து போனான். நிஜத்தில் யாரும் சாக மாட்டான். சுனாமி வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ஓடிடுவோம். அப்புறம் சுனாமி நின்ற பிறகு அவள் இருக்காளான்னு தேடுவோம். ஆனால் அந்த உயிரை நாம் மாய்த்து கொள்கிறோம்னா நம்முடைய உயிருக்கும் மேலே நம்மளை துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அகத்தின் வெறுமை. நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வயதில் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம், தான் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்கிற கைவிளக்கு ஒருவருக்கு இருந்துவிட்டால் இந்த அகவெறுமை மாய்ந்துவிடும். இது போன்ற பயிலரங்குகள், இது போன்ற ஒரு மனிதன் வந்து இல்லை பயிலரங்குகள் இல்லாமலே ஒருவன் வந்து தானாகவே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாதை எது என்று கண்டறிகிற சூழலை உருவாக்கி விட்டாலே இந்த அகவெறுமை விலகிவிடும். அதனால் கருத்துக்கு இப்போ தற்கொலை, நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இதை கேட்குறீங்க, தற்கொலை செய்யக்கூடாது, தற்கொலை செய்கிறது தப்புன்னு கேரளாவில் ஒரு புத்தகம் எழுதி, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, 50 பதிப்புகள் கண்ட அந்த எழுத்தாளர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். எத்தனையோ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ், தற்கொலைக்கு எதிராக எழுதக்கூடிய எழுத்தாளர்களும் செத்து போகிறார்கள். அதனால் இது வெறும் கருத்து சார்ந்த விஷயம் அல்ல, இது அகவெறுமை சார்ந்த விஷயம். அது அவ்வளவு சுலபமாக ஒரு அரங்கில் வாதிக்கக்கூடிய விஷயமும் அல்ல. ஆனால் நாம் இளைய தலைமுறையை ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளில் நம்மால் முடிந்தவரை செலுத்தினால் அவங்க கொஞ்சம் நல்ல பாதைக்கு திரும்புவார்கள் நம்புகிறேன் நான். அப்புறம் எல்லா பொறுப்பையும் நம்ம திருவள்ளுவர்கிட்டையும் ஔவையார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. நம்மளும் வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், சரிங்களா? எல்லாரும் ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களையும் திருவள்ளுவரால் திருத்த முடியாது இல்லையா? அதனால் நம்ம ஒரு எப்படி சப்போர்ட்டிவ் சொசைட்டியாக இருக்கோங்கிறது முக்கியம். தமிழ்வாணன் வந்து நீ அப்பா கேள்வி கேட்டு மறைச்சிட்டு போட்டு எடுக்காப்பா, இது நீ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வயது வாழ்வது எப்படின்னு தமிழ்வாணன் புக் எழுதினார். ரொம்ப ஹார்ட் சேல் உள்ள புக்கு அது. 47 வயசில் இறந்து போயிட்டார். எல்லா மருந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது, புரியுதுங்களா? ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயது எத்தனையோ டாக்டர்ஸ் இறந்து போகிறாங்க. பொதுவான கருத்துக்களுடைய சாரத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, ஒரு சொசைட்டியை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதையும் மீறி சில பேர் இறக்குறாங்க. அதுக்கு அவன் குடும்ப சூழ்நிலை, மன அமைப்பு, ஒரே சுச்சுவேஷனில் ஒரே கஷ்டத்தில் 2 பேர் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் சூசைட் பண்ணுறான், ஒருத்தர் வெற்றிகரமாக கடந்து மேலே வர்றான். ஆனால் 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆளாக தான் இருக்குது. அது எப்படி நடக்குது? ஒரு மனிதன் என்பவன் வெவ்வேறு விஷயங்களால் உருவாக்கப்பட்டவன். நான் ஒரு சிறந்த கருத்துள்ள புக்கை படிக்கிறதுனால நான் சிறந்தவனாகவும் ஆகிட மாட்டேன். அதே சமயத்தில் நான் ஒரு மோசமான சூழ்நிலையில் வளர்கிறதுனாலேயும் நான் ரொம்ப மோசமானவனாகவும் ஆகிட மாட்டேன். அப்போது ஒரு மனிதனை உருவாக்குவதில் கருத்துக்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, பேச்சுக்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நம்ம எப்போவுமே வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் அந்த பொறுப்பை சுமத்தக்கூடாது. நம்ம வந்து சப்போர்ட்டிவ் சொசைட்டியாக பக்கத்தில் இருக்கவனுக்கு ஏதாவது பண்ணுறோமா, கூட இருக்கவனுக்கு ஏதாவது பண்ணுறோமாங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அதுதான் கல்வியினுடைய முக்கியமான பயன். அடுத்தது சார், பேச்சு பற்றி பேசுனீங்க. பேச்சுக்கு முன்னாடி எண்ணம் இருக்குது, எண்ணத்துக்கு முன்னாடி அமைதி இருக்குது. இப்போ அழகர் ராமானுஜம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து வேதாத்ரி மகரிஷி. அவர் வந்து ஃபிசிக்ஸ் வேதியியல் எடுத்துகிட்டு இருக்கும்போது மாணவன் கேட்டான், எல்லாமே சக்தி ஓட்டம் தான் அப்படின்னு சொல்கிறீங்களே, சக்தி எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டான். அவர் வந்து சக்தி வந்து வெற்றிடத்துலேருந்து வந்துச்சுன்னு சொன்னார். அப்போ அந்த அமைதிக்கு வந்து முக்கியத்துவம் தரணுமே. அப்போ பேச்சு வந்து செயலாக மாறுது. இப்போ செயலுக்கும் முக்கியத்துவம் தரல, அமைதிக்கும் முக்கியத்துவம் தர, பேச்சுக்கு மட்டும் முக்கியத்துவம் தந்தால் அது வந்து ஒரு வெறும் பேச்சு மட்டும் இருக்குது, அவன்கிட்ட செயலில் ஒன்றும் காணும். அப்போ கர்ம வீரர் காமராஜர் வந்து செயல் இருந்துச்சு அவர்கிட்ட, பேச்சு வந்து இருந்துச்சு, ஆனால் அண்ணாதுரை மாதிரி பேச்சு இல்லை அவர்கிட்ட. அப்போது செயலுக்கும் முக்கியத்துவம் தரணுமே, அதையே நீங்கள் எடுத்துக்காட்டல. அதான். சரி, நன்றி. அண்ணாதுரையும் செயலுக்கு முக்கியத்துவம் தந்தவர் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 பேரை தவிர நம்ம யார் குறித்தும் பேசுவதில்லைன்னு நம்ம நினைக்கிறேன். இப்போ ஏன் வந்து இந்த அரங்கில் வந்து கூடுதலாக அண்ணாவும் கலைஞரும் பெரியாரும் மற்றவர்களும் கூடுதலாக பேசப்பட்டதற்கு காரணம், நான் வேதாத்ரி மகரிஷி மேலே பெரிய மரியாதை கொண்டவன். என்னுடைய தியான குருநாதர் மகரிஷியினுடைய சிஷ்யர், நேரடி சிஷ்யர். அது வேறு விஷயம். அமைதி இந்த உலகத்தின் மிக முக்கியமான விஷயம். இந்த தலைப்பு இங்கே பேச்சுக்கலை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அமைதி குறித்து நீங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்தினால் அதில் நம்ம அங்கே அமைதி குறித்து பேசுவோம். இது பேச்சுக்கலைக்காக நிகழ்த்தப்படுகிற கவியரங்கம், உரையரங்கம். 2வது விஷயம் வந்து தமிழ்நாட்டில் அப்துல் கலாம், காமராஜர் 2 பேரை தவிர மற்றவர்களை அதிகமாக பேசுவதே இல்லை. அவர்கள் எவ்வளவோ செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் காமராஜரை விட கூடுதலாக கல்விக்காக, குறிப்பாக உயர்வுகள் கல்விக்காக பல விஷயங்களை செய்தவர் கலைஞர். அவர் இறந்த பிறகும் கூட
இன்றைக்கு பலர் பேசுவதே இல்லை, அதை அங்கீகரிப்பதும் இல்லை. அதே மாதிரி காமராஜர் மிகச்சிறந்த முதலமைச்சர், மிக நல்லவர். இந்த இடத்துல இந்த பேச்சுக்களை சார்ந்த ஒரு இடத்துல அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படலைன்னு நான் கருதுகிறேன். அப்புறம் அமைதி முக்கியம் இல்லை, சமாதானம் முக்கியம் இல்லை, உலக சமாதானம் எல்லாம் முக்கியம்தான். அதையும் பேச்சோடு நம்ம ஒப்பிடலை. இது அமைதியாக இருக்கக்கூடாது, எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லலை. பேச விரும்ப வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி பேசணும், எதை பேசணுங்கிறது இந்த கருத்தரங்கத்தின் நோக்கம். இதை ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. இல்லை ஒரு நிமிஷம் சார். இப்போ என்ன விஷயம்னா, ஏன் பேசணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் தான். சொசைட்டி ரொம்ப காலமாக சைலண்டாக இருந்திருக்கு. எவ்வளவோ கொடுமைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகளுக்கு எதிராக எவ்வளோ காலம் இந்த சமூகம் சைலண்டாக இருந்திருக்கு. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக எத்தனை ஆயிரம் வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சமூகம் சைலண்டாக இருந்திருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு எதிராக எவ்வளவோ கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கு. எத்தனை ஆயிரம் வருஷமாக இந்த சமூகத்துக்கு பெரிய சைலன்ஸ் இருந்தது. இந்த சைலன்ஸ் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டுலையும் 20ஆம் நூற்றாண்டுலையும் தான் உடைக்கிறோம். ஒரு பெரிய வெடிப்பு. அவரே அதை பற்றி அவருடைய பேச்சிலையும் குறிப்பிட்டார். அப்படி பார்க்குறப்போ எங்களுக்கு அமைதி வேணாங்க. அங்கே எல்லாருமே பேச விரும்புகிறோம். பெண்கள் பேசணும், தலித்துகள் பேசணும், இளைஞர்கள் பேசணும், மைனாரிட்டி மக்கள் பேசணும். எவெல்லாம் வாய்ஸ்லெஸ்ஸாக இருந்தானோ அவையெல்லாம் சொசைட்டியில் உரத்த குரலில் பேசணும். எந்த கேளாத காதுகளுக்கெல்லாம் கேட்கும்படியாக பேசணும். பேச்சு தான் எங்கள் வாழ்க்கை, பேச்சு தான் எங்கள் போராட்டம். எல்லா இடத்துலையும் நம்ம பேசணும். அமைதி, சைலன்ஸ்லாம் எல்லாம் கிடைச்சவங்களுக்கு அது தேவை. இன்னொன்று, பேச்சு அமைதி நேர் எதிரானது கிடையாது. நான் நிறைய மிகப்பெரிய கூட்டங்கள் எல்லாம் பேசியிருக்கேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்கேன். பேசி முடித்து அந்த சபையில் நம்ம ஒரு நிறைவாக ஒரு உரையை வழங்கிட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் என் மனசில் ஒரு பெரிய அமைதி வரும். அது தியானம் இல்லையா? ஒரு பெரிய சைலன்ஸ் வரும். அப்படியே போய் ஒரு இடத்த கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 1 மணி நேரம் உட்காந்துருப்பேன். நான் அதை என்ஜாய் பண்ணுவேன், அந்த அமைதியை. அப்போ ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் தான் அமைதி வருமா? செயலுக்கு பின்னால் ஒரு அமைதி இருக்கிறது. ஒரு வெற்றிகரமாக ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் தான் அமைதி கிடைக்கும். ஒரு சிறந்த பேச்சுக்கு அப்புறம் ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு நல்ல கான்வர்சேஷன், நீங்கள் மேடை பேச்செல்லாம் விடுங்க, 2 நண்பர்கள்ட்ட ஒரு நல்ல கான்வர்சேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி மனசில் ஒரு அமைதி வரும். இந்த அமைதி இதெல்லாம் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது சாதாரணமாக எல்லா மூமெண்ட்ஸ்லையும் நமக்கு கிடைக்கும். எல்லா தரம் நல்ல சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு அமைதி வருங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன். ஒரு சைலன்ஸ் மனசுக்குள்ளே வரும். அது ஏதோ ஒரு பெரிய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மாதிரி நம்மங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய கற்பனையாக சொல்லக்கூடிய உங்களுடைய விஷயமே தவிர எனக்கு எத்தனையோ விஷயங்களில் ஒரு அமைதி கிடைக்கும். நான் காலைல பரபரப்பாக என்னுடைய டே காலைல 5 மணிக்கு தொடங்கும். எனக்கு காலைல ஒரு லைவ் இருக்குது, இங்கே இருக்குது, இந்த மீட்டிங் கிளம்பி வரணும். ஆனால் 9 மணிக்கு நான் இங்கே 9:30 மணிக்கு கிளம்பணும். 9 மணிக்கு கிளம்பணும். நான் எப்போவுமே 9:20க்கு தான் கிளம்புவேன். 9 மணிக்கு ரெடி ஆயிடுவேன். ஒரு 15 நிமிஷம் நான் சும்மா உட்காந்துருப்பேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒரு பெரிய சைலன்ஸ் எனக்குள்ளே வரும். அந்த டே பற்றி நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யோசிச்சிருப்பேன், எல்லா பிளானும் பண்ணியிருப்பேன். அப்புறம் சுந்தரராமசாமி அவருடைய ஜேஜேசியில் குறிப்புகள் ஒன்று சொல்லுவார், செயலுக்கு ஆதாரமான சிந்தனையை தூண்டுவதே என் வேலை அப்படின்ட்டு. சிந்தனையை தூண்டுவதற்கு சிறந்த பேச்சுக்கள் தேவை, இடையறாத பேச்சுக்கள் தேவை, இடையறாத படிப்பு தேவை. அதனால் பேச்சுங்கிறது ஒரு சமூகத்தினுடைய உயிர் நாடி. பேசுகிற சமூகம் தான் முன்னேற முடியும், உரையாடுகிற சமூகம் தான் முன்னேற முடியும். எங்கே பேச்சு இருக்காதுன்னா சர்வாதிகாரம் இருக்கிற இடத்துல பேச்சு இருக்காது, ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துல பேச்சு இருக்காது. நம்ம எல்லாருமே டெய்லி பேசுகிற விஷயம் என்ன? பேச்சுரிமை, பேச்சுரிமைங்கிறோம். ஏன் பேசுகிறோம்? நிறைய இடங்களில் பேச அனுமதி கிடையாது. பேச இடங்களில் நீங்கள் பேசுனதுக்காக பனிஷ் பண்ணப்படுறோம். அப்போது இந்த பேச்சுரிமைக்காகவும் இந்த பேசுவதற்காகவும் மன்னர்களுடைய காலத்தில் பேச முடியுமா? அல்லது பெரிய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் காலத்தில் நம்மளால் சுதந்திரமாக பேச முடியுமா? பேச முடியல. 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டில் தான் மனுஷனுக்கு பேச்சுரிமையே கிடைச்சிது. அவன் பிரச்சனையை பேசுறதுக்கான ரைட்டு அப்போ தான் கிடச்சிது. பேச்சை கொண்டாட வேண்டும், பேசி பழக வேண்டும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா சைலன்ஸ் பண்ணப்படுறாங்க, யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, யார் தங்களுடைய உரிமைகளுக்காக பேச முடியலையோ, யார் கருத்துக்களை பேச முடியலையோ அந்த சமூகம் பார்த்திங்கன்னா ஒடுக்கப்படுது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தனி மனுஷன் தன்னுடைய குரலை உரத்து ஒழிக்க முடியவில்லையோ அவன் ஒடுக்கப்படுறான். அவன் நியாயம் யாருக்குமே தெரிறதில்லை. நம்ம ஏன் இங்கே பேசுகிறோன்னா எல்லாரையும் பேச்சாளர்களாக மாற்றுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லோரும் உரத்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், வலிமையுடன் ஆணித்தரமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இது போன்ற அரங்குகளையும் ஏற்பாடு செய்கிறோம். அந்த வகையில் மானசீகன் அவர்கள் ஒரு மிகச்சிறப்பான இறையன்பு சாரும் சரி, மானசீகனும் சரி, ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாங்க. இவ்வளவு பேர், இப்போ நான் எண்ணி பார்த்தேன், 150 பேருக்கு மேல் இங்கே இருக்கிறீர்கள். இவ்வளவு பேர் எந்த அமர்வுக்குமே வந்ததில்லை. அது 100, 120, 80 இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒரு கம்ப்ளீட் செஷன் 150 பேர் இங்கே வந்திருக்கீங்கன்னா அது பேச்சின் மீதான ஆர்வம். அது இன்னும் சொல்லப்போனால்
இங்கே பேசிய இந்த பேச்சாளர்கள் மீதான ஒரு மிகப்பெரிய மதிப்பு, நம்பிக்கை இவங்ககிட்ட நீங்கள் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில விஷயங்கள் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேக்அவேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சில பேர் நம்மளை வெறுங்கையோடு அனுப்புவாங்க, ஆனால் இந்த 2 பேச்சாளர்களும் உங்களை வெறுங்கையோடு அனுப்பலை. ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்பீச்சை நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு இப்போ மதிய உணவு தயாராக இருக்கிறது. நீங்கள் இங்கே வெளியே போகிற போதே அதை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் இடத்துக்கு சென்று உணவருந்தி விட்டு வரலாம். ஒரு முக்கியமான அறிவிப்பு, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி திவ்யாநாதன் அவர்கள் மேடையில் ஆங்கரிங் பண்ணுறது எப்படி, ஒரு ஸ்டேஜை எப்படி கையாளுறது, பேச்சாளர்கள் வேறு, ஒரு 10 பேச்சாளர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஹேண்டில் பண்ணுறது வேறு. உங்கள் எல்லாருக்கும் ஸ்டேஜில் ஆங்கரிங் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். அவங்க நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முதன்மையான ஒரு ஆங்கர். அவங்க உங்ககிட்ட பேசி முடித்ததும் இந்த பேச்சு போட்டியை இன்றைக்கி நடத்த போகிறோம். அதாவது யாருக்கெல்லாம் பேசணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கோ அவங்க தயவு செஞ்சு உங்கள் பேரை இங்கே கொடுங்க. அந்த என்ட்ரன்ஸில் டேபிள் இருக்கு இல்லையா, இங்கே கொடுங்க. அவங்க பதிவு பண்ணிப்பாங்க. அவர்கள் ஒவ்வொருவராக அழைக்க சும்மா சிம்பிளான டாபிக்ஸ் தான் கொடுக்க போகிறோம், ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா உதாரணமாக பார்த்திங்கன்னா தூக்கம்னு ஒரு டாபிக் கொடுத்தோன்னா நீங்கள் தூக்கத்தை பற்றி 2 நிமிஷம் பேசலாம், சரிங்களா? அதேமாதிரி சமூக நீதினு சொன்னோன்னா நீங்கள் அதை பற்றி பேசலாம். எதை நீங்கள் சமூக நீதினு நினைக்கிறீங்க? அமைதின்னு ஒரு டாபிக் கொடுக்கலாம். நீங்கள் 2 நிமிஷம் சும்மா மைக்கு முன்னாடி நின்றுட்டு போகலாம். அப்படி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இப்படி சும்மாவே உட்காந்து 2 மில்லியன் வியூஸோ என்னமோ வாங்கினா ஒருத்தன் யூடியூப்பில். எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்குது, அதுதான் டெமோக்ரஸி, அப்படி தான் இருக்க முடியும், சரிங்களா? கண்ணீர்னு ஒரு டாபிக் கொடுத்தா அதை பற்றி பேசலாம். இந்த உலகத்தில் எல்லாமே பேசு பொருள் தான். அவமானம்னு ஒரு தலைப்பு கொடுத்தா அவமானத்தை பற்றி 2 நிமிஷம் பேசலாம். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரம் சொன்னாங்க இல்லையா, சொல் வளம், குரல் வளம், சிந்தனை வளம், இது எப்படி வெளிப்படுவது? டெஸ்ட்டு கிடையாது. இன்னொன்று, சிறப்பாக பேசுகிறவர்களுக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மதிப்பெண் கொடுக்கப்பட்டு நாளை ரொக்க பரிசும் அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அவங்க தூய தமிழில் பேசலான்னு சொல்லி உங்களை மிரட்டியிருப்பாங்க. உங்கள் யாருக்குமே அது தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் இயல்பான மொழியிலேயே பேசலாம். ஆனால் அதிகமாக இந்த வந்துட்டு போயிட்டுன்னு இல்லாமல் பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் மொழிநடைன்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தவறாக கற்றுக்கொள்ளப்பட்ட மொழிநடையும் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி பேசுங்க. ஆனால் ஒரு சபையில் நல்ல தமிழில் நல்லா பேசுனா அது கிடைக்கிற மரியாதையே வேறு. அதையும் சேர்த்துக்கங்க அதனால் நான் அதை வச்சு மதிப்பெண் நாங்கள் போட போகிறதில்ல. பட் நீங்கள் பேசணுங்கிறது தான். அதனால் அங்கே பேசிட்டு மேலே அதை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். முடிஞ்சால் நான் மதியானம் சொல்கிறேன். ஒரு ஒரு பேச்சு போட்டிக்கு நடுவராக போயிருந்தேன். ஒரு பொண்ணு பேச முதல் வார்த்தை சொல்லுவா, அப்படி பிளாங்க் ஆகிடும், பேச முடியாமல் அப்படியே இறங்கி போவா. அப்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். கடைசியில் அவள் கீழே இறங்கி போயில தான் நம்ம என்ன பேச வந்தோங்கிறது அவளுக்கு ஞாபகம் வரும். அவள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா அவ்வளோ தூரம். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அப்போ அந்த ஒரு மனநிலை, அந்த ஸ்டேஜை பற்றி ஒரு போயம் எழுதியிருந்தேன். முன்னாடி முடிஞ்சால் நான் மத்தியானம் படித்து காட்டுறேன். அது எங்கே இருக்குதுன்னு தெரில எனக்கே. எழுதுகிற எந்த கவிதைகளும் எந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, யாராவது எடுத்து சொன்னால் ஒழிய. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு வாங்க, நம்ம 2 மணிக்கு அடுத்த அமர்வில் சந்திப்போம். ஓகேவா? ஓகே.